மிகப்பெரிய ஆடம்பரம். அத்தியாயம் 1. பவித்திரமான விரத முறைகளை நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள். அதை உண்மையாக கடைபிடியுங்கள். புகழ்பெற்ற காவிய நாயகர்களை, ஆவிகளை, சிறு தெய்வங்களை நினைவு கூர்ந்து வணங்குங்கள். நல்ல மகனாக இருங்கள். பொறுப்புள்ள சகோதரராக, அன்பான இல்லற துணைவராக, நல்ல தந்தையாக இருங்கள். உங்கள் நண்பர்களில் ஒருவரை தேர்வு செய்யுங்கள். நற்பண்புள்ள அவரது அன்பான அறிவுரைகளுக்கு செவி கொடுங்கள். அவர் வாழ்விலிருந்து ஆதாயம் பெறுங்கள். 60 தவறுகளுக்காக அவரை விட்டு விலகாதீர்கள். உங்களால் முடிந்ததை அவருக்கு செய்யுங்கள். ஆற்றல் தேவையானால் இந்த கடுமையான விதிமுறைகளுக்கு கட்டுப்படுங்கள். நித்தியமான புனித பயணம் என்ற நிலைத்து நிற்கும் வாழ்க்கை தத்துவத்தை பிதாகோரஸ் எடுத்து கூறுகிறார். சிறந்த உண்மைகளை தேடி அலையும் ஆர்வம் கொண்டவராக அவர் இருந்தார். தனது தேடலுக்காக எதையும் பணயம் வைக்க தயாராக இருந்தார். நாலாபுரங்களிலும் பயணம் மேற்கொண்டார். அக்காலத்தில் மக்கள் அறிந்திருந்த பூமி பிரதேசம் முழுவதையும் சுற்றி அலைந்தார். குருமார்களையும் வினோத மடாலயங்களையும் மறைவாக இருந்த ரகசியங்களையும் தேடினார். கிரீஸிலிருந்து அவர் எகிப்து சென்றார். மறைந்து போன அட்லாண்டிஸ் தேசத்தையும் அதன் மர்மங்களையும் கண்டறிவதே அவர் நோக்கமாக இருந்தது. அந்த சமயத்தில் எகிப்தின் சிறப்பான அலெக்சாண்ட்ரியா நூலகம் அழிவுபடாமல் இருந்தது. கடந்து சென்ற காலங்களின் ரகசியங்கள் எல்லாம் அங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தன. உலகில் இருந்த நூலகங்களில் எல்லாம் மிக பெரியதாக அது அமைந்திருந்தது. பிற்காலத்தில் அது இஸ்லாமிய மதவாதிகளால் அழிக்கப்பட்டது. நெருப்பு வைத்து எரிக்கப்பட்ட போது அது மிகவும் பெரிய நூலகமாக இருந்தது. 6 மாத காலம் நூலகம் தொடர்ந்து எரிந்தது. பிதாகோரஸ் காலத்துக்கு 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அட்லாண்டிஸ் என்ற மாபெரும் கண்டம் ஒன்று கடலுக்குள் மூழ்கிவிட்டது. அந்த கடலின் பெயர் அட்லாண்டிக். எனவே அக்கண்டம் அட்லாண்டிஸ் எனப்பட்டது. அட்லாண்டிஸ் உலகின் மிக பழமையான கண்டமாகும். அங்கு நாகரீகம் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. எப்போதெல்லாம் நாகரீகம் உச்சத்தை அடைகிறதோ அங்கு ஆபத்து தலை தூக்குகிறது. உச்சத்திலிருந்து சரிந்து விழுதல், தற்கொலை செய்து கொள்ளல் போன்றவை நடக்கின்றன. மனித இனம் அதே ஆபத்தை இப்போதும் எதிர்கொண்டு வருகிறது. மனிதன் ஆற்றல் படைத்தவனாக மாறும்போது அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் போகிறது. ஆற்றல் மிகப்பெரியதாகவும் புரிதல் சிறியதாகவும் இருக்கின்றன. ஆற்றல் எப்போதும் ஆபத்தானது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இயற்கை சீற்றங்களால் அட்லாண்டிஸ் கண்டம் கடலில் மூழ்கவில்லை. இன்று நடந்து கொண்டிருப்பது போலவே மனிதன் இயற்கையின் ஆற்றலை அன்றும் வெற்றி கொண்டான். அணுசக்தி பிரயோகத்தால் அட்லாண்டிஸ் கடலில் மூழ்கியது. அது மனிதனின் தற்கொலையாகும். ஆனால் அட்லாண்டிஸில் இருந்த எல்லா மதநூல்களும் ரகசியங்களும் அலெக்சாண்ட்ரியாவில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தன. ஊழிப்பெருவெள்ளம் ஏற்பட்டது குறித்து குட்டி கதைகள் உலகம் முழுவதும் வழக்கில் இருந்து வருகின்றன. அட்லாண்டிஸ் கண்டம் கடலில் மூழ்கியதை வைத்தே இந்த கதைகள் எழுந்தன. கிறிஸ்தவ மதம், யூத மதம், இந்து மதம் போன்றவற்றில் காணப்படும் இந்த கதைகள் ஒரு மாபெரும் கடல் சீற்றம் ஏற்பட்டது பற்றி பேசுகின்றன. ஒரு சில முன்னோடிகளும் திறமைசாலிகளும் மட்டுமே தப்பி பிழைத்தார்கள். ஊழி பெருவெள்ளத்தில் கிட்டத்தட்ட மனித இனமே அழிந்து போய்விட்டது. நோவா ஒரு திறமைசாலி, மாபெரும் ஆசான். நோவாவின் கப்பல் என்பது ஒரு குறியீடாகும். அழிவிலிருந்து சில மக்கள் மட்டுமே தப்பி உயிர் பிழைத்தார்கள். அவர்கள் மூலம் அந்த உயர்ந்த நாகரிகமும் அதன் ரகசியங்களும் தப்பி பிழைத்து மீட்டெடுக்கப்பட்டன. அவை அலெக்சாண்ட்ரியாவில் பாதுகாத்து வைக்கப்பட்டன.
பல வருட காலம் பிதாகோரஸ் அலெக்சாண்ட்ரியாவில் தங்கினார். பலவற்றை கற்றுணர்ந்தார். எகிப்திய பாரம்பரிய மடாலயங்களில் பயின்றார். குறிப்பாக ஹெர்மஸ் பற்றி ஆர்வம் காட்டினார். அதன் பிறகு அவர் இந்தியா வந்தார். அவர் கண்டறிந்த பழங்கால இந்திய பிராமண மடாலயங்களில் சேர்ந்தார். மனிதனின் அக உலகம் குறித்த விஷயங்களில் இந்தியா புகழ் பெற்று விளங்கியது. பல வருட காலம் அவர் இந்தியாவில் இருந்தார். பின்னர் திபெத்துக்கு பயணமானார். அப்புறம் சீனா சென்றார். உலகம் என்பது அன்றைய நாளில் அவ்வளவுதான். தனது வாழ்நாள் முழுவதும் அவர் தத்துவத்தை தேடி அலைந்த ஒரு புனித பயணியாக இருந்தார். தத்துவம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும் விதமான தேடல் அவரிடம் இருந்தது. அவர் நேசம் கொண்டவராக ஒரு தத்துவவாதியாக விளங்கினார். அச்சொல்லின் தற்கால அர்த்தப்படியின்றி அதன் புராதன பொருள் வெளிப்படும் வகையிலான மனிதராக அவர் திகழ்ந்தார். நேச மனோபாவம் கொண்டவர் வெறும் ஆய்வை மட்டும் மேற்கொள்ள இயலாது. அவர் உண்மை நிலை பற்றி மட்டும் சிந்தித்து விட முடியாது. நேச மனமுள்ளவர் தேடி அலைய வேண்டும். ஆபத்தை எதிர்கொள்ளவும் சாகச பயணம் மேற்கொள்ளவும் வேண்டும். உண்மை என்பது விரும்பத்தக்கதாகும். வெறுமனே சிந்திப்பதால் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? விருப்பமான அந்த ஒன்றுடன் மனதின் வழியே இணைய வேண்டும். தேடுதல் அறிவு சார்ந்ததாக மட்டும் இருக்கலாகாது. அது உள்ளுணர்வின் அடியாழத்திலிருந்து எழ வேண்டும். ஆரம்பம் மட்டும் அறிவு சார்ந்து இருக்கலாம். அது ஆரம்பமாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆரம்ப புள்ளி மட்டும் அறிவு சார்ந்ததாக இருந்திடலாம். ஆனால் கடைசியில் அது ஆன்மாவின் உள் மையத்தை எட்ட வேண்டும். அவர் உயர்ந்த தயாள குணத்துடன் திறந்த மனம் படைத்தவராக இருந்தார். பெருந்தன்மையுள்ளவராக, ஏற்ற தாழ்வு பார்க்காதவராக, மக்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பவராக விளங்கினார். உலகம் முழுவதும் உள்ளவர்களால் அவர் மதிக்கப்பட்டார். கிரீஸ் தொடங்கி சீனா வரையில் அவர் போற்றப்பட்டார். ஒவ்வொரு மத ஸ்தாபனமும் அவரை ஏற்றுக்கொண்டது. எல்லா இடங்களிலும் அவர் பெருமகிழ்வுடன் வரவேற்கப்பட்டார். எல்லா தேசங்களிலும் அவர் பெயர் அறியப்பட்டிருந்தது. எங்கு சென்றாலும் அங்கே அவர் பெரும் களிப்புடன் வரவேற்கப்படுவது வழக்கம். அவர் ஞானம் பெற்றுவிட்ட பிறகும் மறைவாக உள்ள இரகசியங்களை தேடி அலைந்தார். புதிய மத ஸ்தாபனங்களை தொடங்கி வைக்க அழைக்கப்பட்டு வந்தபோதும் அந்த தேடல் அவரிடமிருந்து வந்தது. தொகுப்பு ஒன்றை உருவாக்க அவர் முயன்றார். மனித சாத்தியங்களின் பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி உண்மையை அறிந்து உணர முயன்றார். உண்மையை, அதன் எல்லா அம்சங்களையும் எல்லா பரிமாணங்களையும் அறிய விரும்பினார். குருவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவர் எப்போதும் சித்தமாக இருந்தார். அவரை போன்ற ஒரு ஞானம் பெற்ற மனிதர் இப்படி நடந்து கொள்வது வெகு அபூர்வம். நீங்கள் ஞானம் அடைந்து விட்டால் தேடல் நின்றுவிடும். தேடும் வேட்கை மறைந்துவிடும். அதன் பிறகு எதுவும் இருக்காது. புத்தர் ஞானம் பெற்றார். அதன் பிறகு அவர் எந்த குருவிடமும் செல்லவில்லை. இயேசு ஞானம் பெற்றார். அதன் பிறகு எந்த குருவிடமும் அவர் செல்லவில்லை. லாவோட்சுவும் செல்லவில்லை. ஜோராதிஸ்திரா செல்லவில்லை. மோசஸும் செல்லவில்லை. ஆனால் பிதாகோரஸ் சற்று வேறுபட்டவராக இருந்தார். அவருக்கு நிகரானவர்கள் இதுவரை யாரும் இல்லை. அவர் ஞானம் அடைந்த பிறகும் யாரிடமும் சீடராக இருக்க தயாராக இருந்தார். உண்மையின் ஒளிக்கீற்று சிறிது யாரிடமாவது தென்படுமானால் அவரிடம் சீடராக இருக்க தயாராக இருந்தார். யாரிடமும் சீடராக இருக்க ஆயத்தமான வகையில் அவர் தேடல் அமைந்திருந்தது. அவர் ஒரு முழுமையான சீடராக இருந்தார். இந்த முழு பிரபஞ்சத்திடமிருந்தும் அவர் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். திறந்த மனதுடன் கடைசி வரையிலும் சீடராக இருக்க ஆயத்தமாக இருந்தார். கிரீஸிலிருந்து சீனா வரையில் செல்வது அந்நாளில் பெரிய சாதனை முயற்சியாக கருதப்பட்டது. அதில் நிறைய ஆபத்துக்கள் இருந்தன. பயணம் கடுமையானது.
இன்றைய நாளைப் போல எளிய காரியமல்ல. இன்று விஷயங்கள் வெகு எளிதாகிவிட்டன. நீங்கள் காலை உணவை நியூயார்க்கில் அருந்தினால் பகல் உணவை லண்டனில் உண்ணலாம். பூனாவில் அஜீரணக் கோளாறினால் துன்புறலாம். விஷயங்கள் வெகு எளிமையாகிவிட்டன. அன்று அவ்விதம் எளிமையாக இல்லை. அது பெரும் ஆபத்தான ஒன்று. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்ல பல ஆண்டுகள் பிடிக்கும். பிதாகோரஸ் திரும்பி வந்தபோது வயது முதிர்ந்து போனவராக இருந்தார். ஆனால் தேடலில் விருப்பம் உள்ளவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு பெரிய மடாலயம் உருவாக்கப்பட்டது. எப்போதும் போலவே சமூகம் அவரை துன்புறுத்தியது. அவரது மடாலயத்தையும் அவரது சீடர்களையும் துன்புறுத்தியது. தனது வாழ்நாள் முழுவதும் தேடி என்றும் நிலைத்து நிற்கும் தத்துவத்தை கண்டறிந்தார். எல்லா துணுக்குகளையும் அற்புத லயத்துடன் இணைத்து முழுமைப்படுத்தினார். ஆனால் அதை அவர் செயல்படுத்த யாரும் அனுமதிக்கவில்லை. மக்களை நெருங்க விடவில்லை. அவர் ஒவ்வொரு இடத்திலும் துன்புறுத்தப்பட்டார். அவரை கொல்ல பல தடவை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர் சேகரித்ததை யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது போய்விட்டது. அவரிடம் இருந்த திரவியம் அளவற்றது. அவரிடம் இருப்பதைப் போல இதுவரை யாரிடமும் இருந்ததில்லை. இப்படித்தான் எப்போதும் முட்டாள் சமூகம் இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதர் சாதிக்க முடியாத ஏதோ ஒன்றை சாதித்திருக்கிறார். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் பாலம் அமைத்திருக்கிறார். அவர்தான் முதல் பாலமாக இருக்கிறார். மேற்கத்திய அறிவைப் போலவே அவர் கிழக்கு நாட்டு அறிவையும் ஆழமாக அறிந்து கொள்ள வந்திருந்தார். அவர் ஒரு கிரேக்கர். அவர் கிரேக்க நாட்டு தர்க்கம், கிரேக்க அறிவியல் அணுகுமுறைகளுடன் வளர்ந்தார். அதன் பின்னர் கிழக்கு நாடுகளுக்கு சென்றார். உள்ளுணர்வு மூலம் அறிந்து கொள்ளும் வழிமுறைகளை அங்கு கற்றார். மறைஞானியாக மாறுவது எப்படி என்று கற்றுக்கொண்டார். அவர் ஒரு மாபெரும் கணித மேதையாகவும் விளங்கினார். கணித மேதை மறைஞானியாக மாறுவது ஒரு புரட்சிதான். அவை இரண்டு வெவ்வேறு எதிர்முனைகள். மேற்கு நாடு ஆண் மனப்பாங்கு கொண்டது. அது ஆக்கிரமிக்கும் குணம் கொண்ட அறிவு. கிழக்கு நாடு பெண்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அது எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டது. கிழக்கும் மேற்கும் மனம் போனபடி செல்பவை அல்ல. அந்த வேறுபாடுகள் மிகவும் அர்த்தம் செறிந்தவை, ஆழமானவை. ருட்யார்டு கிப்ளிங் சொன்னதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் சொன்னது முக்கியத்துவம் பெற்ற, அர்த்தம் நிறைந்த ஒன்றாகும். கிழக்கும் மேற்கும் ஒருபோதும் இணைய இயலாது என்றார். அதில் சிறிதளவு உண்மை துணுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த இணைப்பு சாத்தியமில்லாத ஒன்று. அதற்கான அவர்களது முயற்சிகள் எல்லாம் எதிர் விளைவையே தரும். மேற்கு நாடு மூர்க்கமானது, அறிவியல் பார்வை கொண்டது, இயற்கையை வெற்றி கொள்ள தயாராக இருக்கிறது. கிழக்கு நாடு ஆக்கிரமிக்கும் குணம் அற்றது, நீக்கு போக்கு உடையது. இயற்கையிடம் சரணடைய தயாராக இருந்தது. மேற்கு நாடு விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டிருக்கிறது. கிழக்கு நாடு பொறுமை காக்கிறது. மேற்கு நாடு வாழ்வின் ஒவ்வொரு வினோதத்தையும் தொட்டு பார்க்க விரும்புகிறது. அதன் கதவுகளை திறந்து பார்க்க முயல்கிறது. கிழக்கு நாடு உறுதியான நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. நான் எப்போதும் தகுதி படைத்தவனாகிறோனோ அப்பொழுது உண்மை எனக்கு உணர்த்தப்படும் என்று பொறுமையுடன் இருக்கிறது. மேற்கு நாடு மனதின் மீது கவனம் செலுத்துகிறது. கிழக்கு நாடு மனதை நிலைப்படுத்த முயல்கிறது. மேற்கு நாடு சிந்திக்கிறது. கிழக்கு சிந்தனையற்று இருக்கிறது. மேற்கு மனம் சார்ந்தது. கிழக்கு மனமற்ற நிலை சார்ந்தது. எனவே கிப்ளிங்கின் கூற்று தர்க்க ரீதியாக சரியாகவே இருக்கிறது.
கிழக்கும் மேற்கும் இணைய முடியாது என்பது உண்மைதான் என்று தோன்றுகிறது. கிழக்கும் மேற்கும் பூமியின் 2 அரைக்கோளங்களாக இருப்பதை சார்ந்து மட்டும் அமையவில்லை. அவை உங்கள் மனம் சார்ந்தும் உள்ளன, மூளையை சார்ந்தும் இருக்கின்றன. மூளையும் 2 அரைக்கோளங்களாக பூமி போலவே இருக்கின்றன. உங்கள் மூளையிலும் கிழக்கும் மேற்கும் உள்ளன. இடது பக்க அரைக்கோளம் மேற்கிற்கு உரியது. அது வலது கரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மூளையின் வலது புறம் கிழக்கிற்கு உரியது. அது இடது கையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வலதுசாரி சார்ந்தது, கிழக்கு இடதுசாரி சார்ந்தது. அந்த 2 செயல்பாடுகளும் முற்றிலும் வித்தியாசமானவை. இடது அரைக்கோளத்தின் கணக்கீடுகள், சிந்தனைகள் எல்லாம் தர்க்கம் எனப்படுகின்றன. எல்லா விதமான அறிவியலையும் அது தோற்றுவிக்கிறது. உங்கள் மூளையின் வலது அரைக்கோளம் கவித்துவம் பெற்றது, ஆன்மீகம் நிறைந்தது. அது உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறது, உணர வைக்கிறது. அது தெளிவற்றது, பனி படர்ந்து கிடப்பது போன்றது. ஒளியற்று இருக்கிறது. எதுவும் தெளிவாக இல்லை. ஒவ்வொன்றும் ஒருவித குழப்பத்துடன் கூடியது. ஆனால் அந்த குழப்பம்தான் அழகு ஆகும். அக்குழப்பத்தில் பெரிய கவிதை உள்ளது. சிறந்த பாடல் அந்த குழப்பத்தில் உள்ளது. அது மிகவும் சாரம் நிறைந்தது. கணக்கு போடும் மனம் பாலைவனம் போன்ற ஒரு விந்தை. கணக்கீடு செய்வதில் இறங்காத மனம் பூந்தோட்டம் போன்றது. அங்கு பறவைகள் பாடுகின்றன, மலர்கள் மலர்கின்றன. அது முற்றிலும் புதிய ஒரு உலகம். முடியாத ஒன்றை முயன்று பார்த்த முதல் மனிதர் பிதாகோரஸ். அதில் அவர் வெற்றியடைந்தார். அவரிடம் கிழக்கும் மேற்கும் இணைந்தன. அவரிடம் ஆக்கமும் அழிவும் ஒன்று சேர்ந்தன. அவரிடம் ஆண்மையும் பெண்மையும் ஒன்று கலந்தன. அவர் ஒரு அர்த்த நாரீஸ்வரர், எதிர் துருவங்களின் முழுமையான சங்கமம். அங்கு சிவனும் சக்தியும் ஒன்றிணைகிறார்கள். அறிவின் உயர்ந்த குண விசேஷமும் உள்ளுணர்வின் சிறந்த ஆழமான அம்சமும் அங்கு ஒன்று சேர்கின்றன. பிதாகோரஸ் ஒரு சிகரம், சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் சிகரம். அதே சமயம் ஒரு இருண்ட ஆழமான பள்ளத்தாக்காகவும் அவர் விளங்குகிறார். அது ஒரு அபூர்வ கலவையாகும். ஆனால் மேலோட்டமான முட்டாள் ஜனங்களின் கூட்டம் அவர் வாழ்நாள் முழுவதும் முயன்று பெற்றதை அழித்துவிட்டது. மனித இனத்திற்கு வழங்குவதற்கு இங்குள்ள ஒரு சில வரிகள் மட்டுமே எஞ்சின. அவற்றை ஒரு தபால் அட்டையில் எழுதி அடக்கிவிடலாம். அந்த மாமனிதரின் பெருமுயற்சியில் கிடைத்தவைகளில் இவ்வளவுதான் தப்பி பிழைத்தது. ஆனால் அதுவும் அவரது கையால் சுயமாக எழுதி வைக்கப்படவில்லை. அவர் கைப்பட எழுதியவை எல்லாம் அழிந்துவிட்டதாக தெரிகிறது. பிதாகோரஸ் இறந்து போன அன்று அவரது ஆயிரக்கணக்கான சீடர்கள் சாகடிக்கப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். மடாலயத்திலிருந்து ஒரே சீடர்தான் தப்பினார். அவர் பெயர் லைசிஸ் என்பதாகும். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் தப்பியோடவில்லை. தனது குருவின் போதனைகளில் சிலவற்றை பாதுகாக்கும் பொருட்டு தப்பியோடினார். தப்பி பிழைத்த ஒரே சீடரான அவர் எழுதி வைத்ததுதான் கோல்டன் வெர்சஸ் ஆஃப் பைத்தகோரஸ் என்ற தொகுப்பாகும். மடாலயம் முழுமையாக எரிந்துவிட்டது. அவரது ஆயிரக்கணக்கான சீடர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், வெட்டி எறியப்பட்டார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் பயணித்து பிதாகோரஸ் சேகரித்து வைத்திருந்த அரிய பொக்கிஷங்கள் சீனா, இந்தியா, திபெத், எகிப்து தேசங்களில் இருந்து சேகரித்த மத நூல்கள் மற்றும் அவரது பல வருட கடுமையான உழைப்பில் விளைந்த படைப்புகள் எல்லாம் எரிந்து நாசமாயின. சீடர் லைசிஸ் சில வரிகள் மட்டும் எழுதி வைத்திருந்தார். பழைய பாரம்பரியப்படி ஒரு உண்மையான சீடர் தனது குருவின் பெயரை தவிர வேறு யாருடைய பெயரையும் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. எனவே அந்த வரிகள்
லைசிஸ் வரிகள் என்று அழைக்கப்படவில்லை. பிதாகோரஸின் தங்க வரிகள், த கோல்டன் வெர்சஸ் ஆஃப் பைத்தாகரஸ் என்று அழைக்கப்பட்டன. லைசிஸ் அதற்கு தனது பெயரை வைக்கவில்லை. இது போன்ற சம்பவம் திரும்ப திரும்ப நடக்கிறது. இந்தியாவில் வியாசருக்கு இப்படி நடந்தது. அவர் ஒரு பெரிய குரு. அவர் பேரில் ஏராளமான மத நூல்கள் உள்ளன. அத்தனை நூல்களை ஒரு மனிதரால் எழுதிவிட இயலாது. அது மனிதரால் சாத்தியப்படாத ஒன்று. 1000 பேர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து முயன்றாலும் எழுதி முடித்துவிட முடியாது. பிறகு எப்படி அது நடந்தது? வியாசர் அவருக்கு அங்கீகாரம் தந்தார். அவற்றையெல்லாம் வியாசரை எழுதவில்லை, அவரது சீடர்கள் எழுதினார்கள். உண்மையான சீடர் தனது குருவின் பெயரை தவிர வேறு யாருடைய பெயரையும் மதிப்பு மிக்கதாக கருதுவதில்லை. அவர் குருவினுள் கலந்து காணாமல் போய்விடுகிறார். அவர் எதை எழுதினாலும் குருவின் பெயரிலேயே எழுதுகிறார். இது குறித்து பல்வேறு கோட்பாடுகள் வெளிப்பட்டன. பன்மொழி புலவர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் போன்ற பலரும் வியாசர் என்ற பெயரில் பலர் இருந்திருக்க வேண்டும் என்று கருதினார்கள். வியாசர் என்ற பெயரில் பலர் இருந்திருக்கலாம் என்றும் யூகித்தார்கள். அவையெல்லாம் அசட்டுத்தனமான முடிவுகள். வியாசர் என்று ஒருவர்தான் இருந்தார். பல நூற்றாண்டு காலம் வியாசரை மக்கள் போற்றி மகிழ்ந்தார்கள். அவர்கள் ஏதாவது எழுதினால் அவர்களுக்குள் இருந்து கொண்டு வியாசரே அதை எழுதியதாக ஒரு உணர்வை அடைந்தார்கள். தாங்கள் வெறும் வாகனமாக, கருவியாக மட்டுமே இருந்ததாக எண்ணி அவர் பெயரை அந்த படைப்புக்கு சூட்டினார்கள். இவ்வாறே எகிப்தில் ஹெர்மஸுக்கும் நேர்ந்தது. நிறைய மத நூல்களை அவரது சீடர்கள் எழுதினர். கிரீஸில் இருந்த ஆர்பியஸுக்கும் இப்படியேதான் நடந்தது. சீனாவைச் சேர்ந்த லாவோ மற்றும் கன்ஃபூசியஸ் போன்றவர்களுக்கும் இதே விதம்தான் நடந்தேறியது. சீடர் தனது தனித்துவத்தை இழக்கிறார். தனது குருவுடன் முழுமையாக இணைந்து போகிறார். ஆனால் சில மதிப்புமிக்க அம்சங்கள் முட்டாள்தனத்தினால் அழிந்து போகின்றன. பிதாகோரஸ் தான் முதலில் இரண்டையும் ஒன்று சேர்த்த சோதனையாளர். 25 நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. இன்று வரை யாரும் அதை மீண்டும் முயன்று பார்க்கவில்லை. அவருக்கு முன்பும் யாரும் செய்யவில்லை, அவருக்கு பிறகும் யாரும் செய்யவில்லை. அதற்கு அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று கலந்து மனம் தேவை. அது ஒரு அரிய விந்தை. அது ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. புத்தர், லாவோட்சு, ஜோராதஸ்திரர் போன்ற பெரும் மறைஞானிகளும் இருக்கிறார்கள். நியூட்டன், எடிசன், ஐன்ஸ்டீன் போன்ற பெரிய விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அகம், புறம் என்றும் இரு உலகங்களையும் தன்னுள் கொண்ட ஒரு மனிதரை கண்டறிவது மிகவும் சிரமம். பிதாகோரஸ் அப்படிப்பட்ட மனிதர். அவர் தனித்துவமானவர், யாராலும் வகைப்படுத்த முடியாதவர். அவர் தொகுத்து இணைக்க முயன்றது அன்று தேவையானதாக இருந்தது. குறிப்பாக அந்த நாட்களில் இன்று போலவே தேவையாக இருந்தது. ஏனென்றால் உலகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இந்த உலகம் ஒரு சக்கரம் போல் நகர்கிறது. உலகம் என்ற சொல்லை சமஸ்கிருத மொழியில் சம்சாரா என்கிறார்கள். சம்சாரா என்றால் சக்கரம் என்றுதான் பொருள். அந்த சக்கரம் பெரியது. ஒரு தடவை சுழன்று முடிக்க 25 நூற்றாண்டுகள் பிடிக்கின்றன. 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பிதாகோரஸ் இருந்தார். அட்லாண்டிஸ் தற்கொலை செய்து கொண்டது. மனிதனின் விஞ்ஞான வளர்ச்சியால் அது நடைபெற்றது. ஞானமற்ற விஞ்ஞான வளர்ச்சி ஆபத்தானது. அது குழந்தையின் கையில் கத்தியை கொடுப்பது போன்றதாகும். இப்போது பிதாகோரஸ் காலத்துக்கு பிறகு 25 நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. மறுபடியும் உலகம் குழப்பத்தின் பிடியில் இருக்கிறது. சக்கரம் மீண்டும் அதே புள்ளிக்கு திரும்பி வந்திருக்கிறது. அது எப்போதும் பழைய இடத்திற்கே வந்து நிற்கிறது. அந்த இயக்கம் நடைபெற
25 நூற்றாண்டுகள் பிடிக்கின்றன. ஒவ்வொரு 25 நூற்றாண்டின் போதும் இந்த உலகம் பெரிய குழப்பத்தை எதிர்கொள்கிறது. மனிதன் பிடிமானமற்று போகிறான். வாழ்வு அர்த்தமற்றதாக மாறுகிறது. வாழ்வின் அனைத்து மதிப்பீடுகளும் மறைகின்றன. ஒரு பேரிருள் அவனை சூழ்கிறது. உணர்வின் சகல திசைகளும் காணாமல் போகின்றன. விபத்து நடந்துவிட்டது போல அவர் உணர்கிறார். எவ்வித நோக்கமும் இல்லை. எதுவும் முக்கியத்துவம் பெறவில்லை. தற்செயல் நிகழ்வின் துணை தயாரிப்பாக வாழ்க்கை எழுந்தது போலாகிவிட்டது. வாழ்க்கை உங்களை லட்சியம் செய்யவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது. மரணத்திற்கு பின்னர் வாழ்வு இல்லை என்று தோன்றுகிறது. நீங்கள் எது செய்தாலும் பயனற்றதாக, வழக்கமான ஒன்றாக, எந்திரத்தனமானதாக தோன்றுகிறது. எல்லாம் அர்த்தமற்றவைகளாக தோன்றுகின்றன. அப்படிப்பட்ட குழப்பமான ஒழுங்கற்ற தருணங்களில், அட்லாண்டிஸில் நடந்தது போன்ற தருணங்களில் ஒரு பெரிய கெடுதல் நடக்கலாம், அல்லது மனித வளர்ச்சியில் துரிதமான ஒரு வேக பாய்ச்சல் நிகழலாம். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. பெரும் குழப்பங்கள் நேரும் சமயங்களில் பெரிய நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. பிதாகோரஸ் தனியாளாக இருக்கவில்லை. பிதாகோரஸ் போலவே ஹெராக்லிட்டஸும் தோன்றினார். இந்தியாவில் புத்தர், மகாவீரர் போன்ற இன்னும் பலர் பிறந்தார்கள். சீனாவில் லாவோட்சு, காங்ட்சு, கன்ஃபூசியஸ், மென்சியஸ், லிஸ்ட்ஸ் மற்றும் பலர் தோன்றினார்கள். ஈரானில் ஜோராதிஸ்திரர், பிராமண பாரம்பரியத்தில் சிறந்த உபனிஷத ஞானிகள் எழுந்தார்கள். யூத உலகில் மோசஸ் பிறந்தார். இந்த சிறந்த குருமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மனித இனத்தில் தோன்றினார்கள். தற்போது நாம் மீண்டும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறோம். நாம் செய்யும் காரியங்களில்தான் மனிதர்களின் தலைவிதி அடங்கி இருக்கிறது. அட்லாண்டிஸில் மனித இனம் தன்னை அழித்துக் கொண்டது போல நாம் அழியலாம். முழு உலகமும் ஹீரோஷிமாவாக மாறலாம். நமது சுய அறிவில் நாம் மூழ்கி அழியலாம். நமது அறிவியலால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தற்கொலை செய்து கொள்ள நேரலாம். நோவா போன்ற சிலரும் அவரது சீடர்களும் அதில் தப்பி பிழைக்கலாம், அல்லது பிழைக்காமலும் போகலாம், அல்லது வேகமான முன்னேற்ற பாய்ச்சலுக்கு வாய்ப்பு ஏற்படலாம். மனிதன் தற்கொலை செய்து கொள்ள நேரலாம், அல்லது அவன் மறுபிறப்பெடுக்கலாம். இரண்டுக்கும் கதவுகள் திறந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நேரங்களில் ஹெராக்லிட்டஸ், லாவோட்சு, ஜோராதிஸ்திரர், பிதாகோரஸ் மற்றும் புத்தர், கன்ஃபூசியஸ் தோன்றினாலும் ஏன் ஒரு சிறந்த சமுதாயத்தை அவர்களால் உருவாக்க முடியவில்லை? அவர்களால் உருவாக்க முடியும். ஆனால் நாம் அந்த வாய்ப்பை தவற விட்டு விடுகிறோம். சாதாரண மக்கள் இது போன்ற சுயநினைவற்ற நிலையில்தான் வாழ்கிறார்கள். ஒரு சில தப்படிகளுக்கு அப்பால் அவர்களால் பார்க்க முடியாது. அப்படி குருடாக இருப்பவர்கள்தான் பெரும்பான்மையானவர்களாக இருந்து வருகிறார்கள். அடுத்து வரும் 25 வருட காலம் இந்த நூற்றாண்டின் கடைசி பகுதியாகும். அது மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு தருணம். நாம் மனிதனின் உள்முக பயணம் என்ற தியான உலகம் ஒரு வீச்சை உருவாக்கினால் சலனமற்ற நிலை, அமைதி, அன்பு, தெய்வீகம் போன்றவை தோன்றும். வரவிருக்கும் 25 வருடங்களில் தெய்வீகத்திற்காக ஒரு இடத்தை உருவாக்கினால் மனித இனம் மறுபிறப்பெடுக்கும். புதிய மனிதன் தோன்றுவான். இந்த தருணங்களை நீங்கள் தவறவிட்டால் அடுத்து வரும் 25 நூற்றாண்டு காலம் இதே பழைய நிலையில்தான் இருந்தாக வேண்டும். சிலர் மட்டும் ஞானம் பெறலாம். அது ஒரு சிலருக்கு மட்டுமே நிகழலாம். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிலர் விழிப்புணர்வும் தெய்வீக உணர்வும் பெறலாம். மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இருளில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். முழுமையான துயரத்தில், பூரணமான இருளில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள்.
மனித குலத்தின் பெரும்பான்மையான மக்கள் கூட்டம் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குழப்பம் நேரும் தருணங்களில் மனிதன் கடந்த காலத்தில் தனது வேர்களை இழந்து விடுகிறான். கடந்த காலத்திலிருந்து விடுபடும் நேரங்கள் மிகச்சிறந்த தருணங்களாக மாறுகின்றன. கடந்த கால வரலாற்றிலிருந்து நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ள முடியுமானால், பிதாகோரஸிடமிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்ள இயலுமானால், மனிதர்கள் பிதாகோரஸையும் அவர் புரிந்தவைகளையும் பயன்படுத்தவில்லை. அவரது சிறந்த தொகுப்பை உபயோகிக்கவில்லை. அவர் திறந்து வைத்த கதவுகளை பயன்படுத்தவில்லை. ஒரு தனி மனிதர் மிக பெரும் செயலை செய்திருக்கிறார். முடியாத ஒன்றை முடித்து வைத்திருக்கிறார். ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை. அதே காரியத்தை நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். எனக்கும் பிதாகோரஸுக்கும் ஒரு தெய்வீக உறவு இருப்பதாக உணர்கிறேன். நானும் கிழக்கு மேற்கும் கலந்த ஒரு தொகுப்பை எடுத்து வருகிறேன். அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த, அறிவும் உள்ளுணர்வும் இணைந்த, ஆண் மனமும் பெண் மனமும் ஒன்று சேர்ந்த, அறிவும் இதயமும் இணைந்த, வலதும் இடதும் சேர்ந்த இணைப்பை எடுத்து வருகிறேன். சிறந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நானும் முடிந்த வழிகளில் எல்லாம் முயற்சி செய்கிறேன். அந்த நல்லிணக்கம் மட்டுமே உங்களை பாதுகாக்கும். அந்த நல்லிணக்கம் மட்டுமே உங்களுக்கு மறுபிறப்பை அளிக்கும். பிதாகோரஸுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கும் நடக்க நிறையவே சாத்தியம் இருக்கிறது. பிதாகோரஸின் சீடர்களுக்கு என்ன நடந்ததோ அது என்னுடைய சந்நியாசிகளுக்கும் நடக்க வாய்ப்பு உள்ளது. அந்த சாத்தியத்தை அறிந்தும் இணைக்கும் முயற்சி நடக்கிறது. காரணம், இது ஒரு மதிப்புமிக்க நேரம். 25 நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை சக்கரம் புதிய திசையில் நகரும் போது அது நிகழ்கிறது. நீங்கள் ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சந்தோஷத்துடன் ஆபத்தை எதிர்கொள்ளுங்கள். புதிய மனிதனை பிறக்க வைப்பதை விடவும் மகிழ்ச்சியான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? புதிய ஒரு மனித இனத்தை உருவாக்கும் கருவியாக இருப்பதை விட ஆனந்தம் வேறென்ன இருக்க இயலும்? ஒவ்வொரு பிறப்பு நிகழும்போது வலி இருப்பது போல இதுவும் துயரமானதுதான். ஆனால் அதன் மூலம் என்ன நடக்கப் போகிறது என்று புரிந்து கொண்டால் அந்த வலியும் வரவேற்கக்கூடிய ஒன்றாகிவிடும். அதிலிருந்து குழந்தை வெளிப்படுவதை பார்க்கும்போது வலி அதன் பிறகு வலியாக இருக்காது. பிரசவ வலியை தாய் ஏற்றுக்கொள்வது போல நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். வலி என்பது பொருத்தமற்ற ஒன்றாகிறது. அவள் மனம் மகிழ்ச்சியில் நடனமிடுகிறது. அவள் வாழ்வை பிரசவிக்கப் போகிறாள். அவள் படைப்பாற்றலுடன் இருக்கிறாள். அவள் இந்த உலகிற்கு கூடுதல் உயிர்ப்பை தருகிறாள். ஒரு புதிய குழந்தை அவள் மூலம் பிறக்கப் போகிறது. வாழ்க்கை அவளை ஒரு கருவியாக்கி கொண்டு விட்டது. அவள் கருப்பை செழுமையானது என்று நிரூபணமாகிவிட்டது. அவள் மகிழ்ச்சியுடன் பேரானந்தமாக இருக்கிறார். வலி இருந்தாலும் அதை சுற்றிலும் மகிழ்ச்சி விரிந்து கிடக்கிறது. பேரின்பம் அங்கு இருக்கும்போது வலி வெறுமனே பின்புலத்தில் இருந்து செயல்படுகிறது. அது மகிழ்வை இன்னும் பலப்படுத்துகிறது. அதை நினைவில் கொள்ளுங்கள். எனது சந்நியாசிகள் ஒரு சக்தி புலமாக, ஆற்றல் நிறைந்த கருப்பையாக மாறிட இயலும். ஒரு சிறந்த இணைப்பு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிழக்கும் மேற்கும் இங்கு சந்திக்கின்றன. முடியாததை நம்மால் முடிக்க இயலுமானால் எதிர்காலத்தில் மனிதன் முற்றிலும் வேறுபட்ட முறையில் வாழ முடியும். அவன் அந்த பழைய நரகத்தில் வாழ வேண்டியதில்லை. அன்புடனும் அமைதியுடனும் மனிதன் வாழலாம். சிறந்த நட்புணர்வுடன் மனிதன் வாழலாம். கொண்டாட்டம் தவிர வேறு எதற்கும் இடமில்லாத வாழ்வை மேற்கொள்ளலாம். மனிதன் இந்த பூமியை தெய்வீகமானதாக மாற்றிட முடியும். ஆம், இந்த உலகம் சொர்க்கமாக மாற முடியும். மனிதன் புத்தனாக மாற முடியும். சூத்திரங்கள் ஒரு சில மட்டுமே உள்ளன.
பிதாகோரஸின் சூத்திரங்கள் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை 3 புகழ்பெற்ற பீக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ப்ரிப்பரேஷன், ஆயத்தமாதல்; பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்திக் கொள்ளல்; பூரணத்துவம் பெறுதல் என்பவையே அந்த 3 பீக்களாகும். ஆயத்தமாதல் என்பது விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு மனதை தயார் செய்து கொள்வதாகும், திறந்த மனதுடன் இருப்பதாகும். ஆயத்தமாதல் என்பது வேட்கையை ஏற்படுத்தி கொண்டு உண்மையின் மீது நாட்டம் கொள்வதாகும். ஆயத்தமாதல் என்பது வெறுமனே ஆர்வம் கொள்வதல்ல. உண்மை என்பது என்ன என்று அறிவுபூர்வமாக ஆர்வம் காட்டுவதல்ல, அந்த தேடலில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகும். வெறுமனே தள்ளி நின்று ஒரு பார்வையாளராக இருப்பதல்ல, காரியத்தில் இறங்கி அதில் பங்கெடுத்துக் கொள்வதாகும். ஆயத்தமாதல் என்பது அறிமுகப்படலம், ஒரு பெருவேட்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும் முயற்சியாகும். நீங்கள் ஒரு குருவை நெருங்கிச் செல்லும் போது அவர் செய்யும் முதல் காரியம் உங்களுக்குள் ஒரு தீவிர வேட்கையை ஏற்படுத்துவதே ஆகும். அவர் உங்களுக்கு அதீத நாட்டத்தை ஏற்படுத்துவார், விருப்பம் என்ற விதைகளை ஊன்றுவார். உண்மையில் அவர் உங்களிடம் ஒரு திருப்தியற்ற மனநிலையை ஏற்படுத்துவார். திருப்தி அடைவது எப்படி என்ற தேடலுடன் நீங்கள் அவரிடம் சென்றிருக்கவும் கூடும். நீங்கள் அவரிடம் ஆறுதல் தேடிச் சென்றிருக்கலாம். ஆனால் அவர் உங்களிடம் ஒரு ஜுவாலையை, நெருப்பை ஏற்படுத்தி விடுவார். அந்த விருப்பம் குறித்து நீங்கள் அதுவரை கற்பனை செய்தும் பார்த்திருக்க மாட்டீர்கள். அது பற்றிய விழிப்புணர்வும் உங்களிடம் இருந்திருக்காது. ஆனால் அது உங்கள் மனதில் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் பதுங்கி இருந்திருக்கலாம். அடியாழத்தில் ஒருவேளை பதுங்கி இருந்திருக்கலாம். அதை அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். அதை ஒரு பெருநெருப்பாக கிளறி விடுகிறார். தனது சக்தி முழுவதையும் உங்களுக்குள் வார்க்கிறார். நீங்கள் பெருவேட்கை கொள்ளவும் தீவிர அதிருப்தி அடையவும் வழி செய்கிறார். அது உங்களை தேடலில் இறக்கி விடுகிறது. சகல ஆபத்துக்களையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராகி விடுகிறீர்கள். உங்களுடைய மற்ற விருப்பங்கள் அனைத்தும் மறந்து போகின்றன. உங்களுடைய சகல வேட்கைகளையும் ஒரே நீரோட்டத்தில் வைக்கிறீர்கள். இரவும் பகலும் உங்களுக்கு அந்த ஒரே விருப்பம்தான். உண்மையை அல்லது தெய்வீகத்தை அல்லது நிர்வாணத்தை கண்டறிவது என்பதே அந்த இச்சையாகும். அந்த விந்தையான பொருளுக்கு இப்படி பல பெயர்கள் உள்ளன. ஆயத்தமாதல் என்பது சீடர் விழிப்புணர்வு பெறுதலாகும். நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்வதாகும். ஒளியை தேட வேண்டும், அதை அடைய வேண்டும் என்பதாகும். அந்த விழிப்புணர்வு வருவதற்காக நாம் இவ்வளவு காலம் வாழ்வை வீணாக்கி கொண்டிருந்தோம். சரியான வாழுமுறை அதுவல்ல. ஒருவர் தெய்வீகம் நோக்கி முன்னேறி செல்லாத போது வாழ்க்கை வெறுமையாக சக்தியற்று போகிறது. சீடர் தனது கனவிலிருந்து உலுக்கி விழித்தெழ வைக்கப்பட வேண்டும். பணம், அதிகாரம், அரசியல், காரோம் குறித்தவை அக்கனவுகள். புதிய ஒரு கனவுக்காக அவற்றை திறந்துவிட வேண்டும். அந்த உன்னதமான கனவுக்காக மற்ற அனைத்து கனவுகளையும் விழுங்கி ஜீரணித்து விட வேண்டும். உண்மையை உணர விரும்புவதே அந்த உன்னதமான கனவாகும். எது உண்மை என்பதை அறிய வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று அறிய வேண்டும். அந்த மூலஸ்தானத்தை அறிய வேண்டும். நாம் எங்கே போக வேண்டும் என்ற இலக்கை அறிய வேண்டும். தூய்மைப்படுத்திக் கொள்ளல் அடுத்த 2வது பகுதி தூய்மைப்படுத்திக் கொள்ளலாகும். மனதில் ஆசை எழும்போது நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னதமான உண்மை நிலை அடைய வேண்டுமானால் தேவையற்ற எடைகளை உதறி விலக்கிவிட வேண்டும். நீங்கள் எப்போதும் நிறைய சுமைகளை சுமந்து திரிகிறீர்கள். அது மதிப்புள்ள பொருள் என்று கருதி அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். பயண பாதையில் உங்கள் உடல் உறிஞ்சிக் கொண்ட சகலவித விஷங்களையும் உடல் அமைப்பிலிருந்து அகற்றி உடலை சுத்தப்படுத்த வேண்டும்.
பலவிதமான விஷங்களை நாம் அருந்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷம் இந்து மதம், அடுத்த விஷம் இஸ்லாம், மூன்றாம் விஷம் கிறிஸ்தவம். இவையெல்லாம் விஷங்கள் பாரபட்சம் காட்டுபவை. அவை சமூகத்துடன் உங்களை பிணைத்து வைக்கின்றன. சமூக சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிவிடுகின்றன. எல்லா துன்பங்களையும், எல்லா கோட்பாடுகளையும், எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும், எல்லா கருத்துரைகளையும் உதறி தள்ளுவதாகும். உங்களிடம் உள்ள தத்துவங்கள் எல்லாம் பிறரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவை. எழுதப்படாத சுத்தமான கரும்பலகையாக ஒருவர் மாற வேண்டும். எதுவும் இல்லாத முழுமையான சுத்தம் பெற வேண்டும். அவ்வாறு சுத்தமாக இருந்தால்தான், உங்கள் மீது எதுவும் எழுதி வைக்கப்படாது இருந்தால்தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை எழுதிட வாய்ப்பு வரும். நீங்கள் முழுமையான மௌனத்தை கடைபிடிக்கும் போதுதான் சமூகம் கற்பித்த சொற்கள் எல்லாம் மறைந்து போகும். அதன் பிறகுதான் வாழ்க்கையின் பேச்சு உங்களுக்கு எட்டும். நீங்கள் பூரணமான வெறுமையில் இருக்கும் போதுதான் உண்மை மெல்ல முணுமுணுக்கும் விந்தைகள் உங்கள் செவிகளில் விழும். வெறுமையாக இருப்பதே தூய்மையாகும். தூய்மைப்படுத்துதல் என்பது அசுத்தங்களை அகற்றும் வேலை. மனிதன் பலவற்றை உதறி தள்ளிவிட வேண்டியிருக்கிறது. சொல்ல போனால் உண்மை வெகு தூரத்தில் இல்லை. நீங்கள் பலவற்றை உங்களை சுற்றி இழுத்து போட்டு வைத்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றி பல அடுக்குகளை வளர விட்டிருக்கிறீர்கள். பலவித குணாம்சங்கள் உங்களை சூழ்ந்துள்ளன. பல முகமூடிகளை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் நிஜமான முகத்தை உங்களால் காண முடியவில்லை. அந்த முகமூடிகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் உண்மையில் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி நிஜமானவராக மாற வேண்டும். உங்களைப் போலவே ஒளிவு மறைவற்று இருக்க வேண்டும். தூய்மைப்படுத்துதல் என்பது மறைந்து கொள்வதை விலக்குவது ஆகும். பொய்யாக இருப்பதை நிறுத்துவதாகும். போலித்தனத்தை அகற்றுவதாகும். பூரணத்துவம் பெறுதலாகும். போலித்தனத்தை நீங்கள் நிறுத்தும் போது பயண பாதையில் நீங்கள் சேகரித்த எல்லா விஷயங்களையும் வீசிவிடும் போது, கண்ணாடியில் உள்ள தூசு துடைக்கப்படும் போது, பூரணத்துவம் என்ற முழுமை சுயமாக தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. பூரணத்துவம் என்பது ஐக்கியப்படுத்தும் அங்கமாகும். முதலில் விருப்பம் தேவை. தீவிரமான முழுமையான விருப்பம் தேவை. உண்மையின் மீது உங்களுக்கு பூரணமான விருப்பம் இருக்குமானால், தூய்மைப்படுத்திக் கொள்ளும் துன்பங்களில் நுழைய நீங்கள் தயாராக முடியும். அந்த விருப்பம் அரைமனதுடன் இருந்தால் நீங்கள் துயரங்களுக்கு தயாராகவில்லை என்று பொருள். தூய்மைப்படுத்திக் கொள்ளல் துயரம் தரும் ஒன்றாகும். அது உங்கள் உடலில் உள்ள சீழை அகற்றுவது போன்றதாகும். அது வலி தருவதாக இருக்கும், ஆனால் நீண்ட காலம் நன்மை தரும். சீழ் அகற்றப்பட்டால் விஷம் வெளியேறும். நீங்கள் விரைவில் குணம் பெறுவீர்கள், ஆனால் அகற்றும் போது வலிக்கவே செய்யும். சீழை அகற்றுவது வலி தரும் செயல்தான். சீழை உள்ளே இருக்க அனுமதித்தால் அது பெருகிவிடும். உடல் முழுவதும் அது பரவிவிடும். தேவைப்பட்டால் மரணத்தை எதிர்கொள்ளவும் ஒருவர் தயாராக இருந்தால், தூய்மைப்படுத்திக் கொள்ளும் முழுமையான விருப்பம் இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அது ஒரு வகையான மரணம். உங்களுடைய குணாதிசயம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டே இருப்பவை இறந்து போக வேண்டியிருக்கிறது. உங்களை அடையாளப்படுத்தும் விஷயங்களை உதறிவிட வேண்டும். அவை உங்களுடைய அகந்தை சார்ந்தவையாகும். நீங்கள் இன்று வரை உங்களுடையவை என்று உரிமை கொண்டாடும் விஷயங்களையும் பெருமைப்பட்டு கொள்ளும் அம்சங்களையும் விலகி தள்ளிவிட நேடும். மதிப்பு மிக்கவை என்று நீங்கள் கருதும் எதையும் குப்பை போல் ஒதுக்கிவிட வேண்டும். அது துன்பம் தருவதாக இருக்கும். அப்படி செய்யும்போது உங்கள் சாம்ராஜ்யத்தை இழந்து நீங்கள் பிச்சைக்காரனாகிவிட்டது போல் உணர்வீர்கள். காரியத்தில் இறங்க முழுமையான மனம் இல்லாது போனால் அதை செய்ய முடியாது. தேவையற்ற விஷயங்களை உதரும் போது
தூய்மைப்படுத்துதல் நிகழ்கிறது. அவசியமானது தானே முழுமை நிலை அடைகிறது. நீங்கள் பூரணத்துவம் பெற்றவராக மாற வேண்டியதில்லை. பூரணத்துவம் நடைபெற இடம் அமைத்து கொடுத்தால் போதும். பூரணத்துவம் நடந்தேறுகிறது. முதல் சூத்திரம் ஆயத்தமாதல். பவித்திரமான விரத முறைகளை நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள். பேகன் பிரபு அறிவியல் மனப்பான்மை நிரம்பியவர். அவர் தனது புகழ்பெற்ற நோவம் மார்க்கனம் என்ற புத்தகத்தில் பிதாகோரஸ் ஒரு தீவிர மதப்பற்று கொண்டவர் என்று கூறியிருக்கிறார். இப்போது அது முழுமையான அபத்தமாகிவிட்டது. பேகனின் புத்தகம் மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு குறிப்பை தவிர மற்றவையெல்லாம் பெருமதிப்பு உள்ளவை. 3 சிறந்த புத்தகங்கள் உலகில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் புத்தகம் அரிஸ்டாட்டிலின் ஆர்கானம். ஆர்கானம் என்றால் கோட்பாடு என்று பொருள். இரண்டாவது புத்தகம் பேகனின் நோவம் ஆர்கனம். இதற்கு 3வது கோட்பாடு என்று பொருள். இவை ஈடு இணையற்ற 3 புத்தகங்கள். பிதாகோரஸ் ஒரு தீவிர மதவெறியர் என்று பேகன் எவ்வாறு முடிவு செய்தார் என்பது வியப்பளிப்பதாக உள்ளது. ஏனென்றால் பிதாகோரஸ் மதவாதத்திற்கு முற்றிலும் எதிரானவர். அவர் மதவெறியராக இருந்தால் எப்படி பலவிதமான அந்திய மடாலயங்களில் சேர்ந்து பயின்றிருக்க முடியும்? மறைபொருளாக உள்ள விஷயங்களை பயில விரும்பி இருக்க முடியும். அவர் மதவாதியாக இருந்திருந்தால் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் திறந்த மனதுடன் ஏற்று பயின்றிருக்க இயலாது. உண்மையில் மதவாதம் என்பது கிரேக்க மனதில் ஒரு அங்கமாக இருந்ததில்லை. தத்துவார்த்தமான மனம் மதவாதம் கொண்டதாக இருக்காது. கோட்பாடு சார்ந்தும் இருக்காது. தத்துவத்திற்கு தேவையான அடிப்படை அம்சமே அதுதான். நீங்கள் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். விசாரித்து அறிய வேண்டும். சந்தேகம் கொள்ள வேண்டும். வினா எழுப்ப வேண்டும். உண்மை எந்த வடிவில் வந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் முன்னரே ஆயத்தப்படுத்தி முடிவு செய்து வைத்திருக்கலாகாது. அவ்வித கண்ணோட்டத்தின் பிடியில் நீங்கள் அகப்படக்கூடாது. தெரிந்து கொள்ளாமலே முடிவு செய்வது கூடாது. முன்பே தீர்மானித்துக் கொள்ளும் தவறான வாதத்திற்கு நீங்கள் பலியாகிவிடக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் எதையும் விசாரித்து அறியாமல், எதையும் தெரிந்து கொள்ளாமல், எதையும் அனுபவபூர்வமாக உணராமல் முன்கூட்டியே ஒன்றை ஆரம்பத்திலேயே தீர்மானித்து கொண்டு விட்டவராகி விடுகிறீர்கள். பேகன் ஏன் பிதாகோரஸை மதவெறியர் என்று குற்றம் சாட்டினார் என்று அறிய சிரமப்பட்டு முயன்று பார்த்தேன். மதவாதம் என்பது யூத மனதிலிருந்து தோன்றிய ஒன்று. அது ஒருபோதும் இந்துவின் மனம் அல்லது கிறிஸ்தவ கிரேக்க மனதின் அங்கமாக இருந்ததில்லை. அது யூதர்களிடமிருந்து வந்தது. பிறகு கிறிஸ்தவர்களிடமும் முகமதியர்களிடமும் பரவியது. ஏனெனில் இருவரும் யூத மதத்திலிருந்து கிளை விட்டவர்கள். நாங்கள் கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட மனிதர்கள் என்பது ஆபத்தான கருத்தாகும். அது மதவாதத்தை தோற்றுவிக்கிறது. நாங்களே உண்மையானவர்கள், பிறர் ஆபத்தானவர்கள் என்பதே அதன் பொருள். ஒரு கடவுள்தான் இருக்கிறார். மற்ற கடவுள்கள் எல்லாம் ஆபத்தானவர்கள். அந்த ஒரு கடவுள் எனது கடவுள்தான். அப்படியானால் உங்கள் கடவுளுக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் தவறானவர் என்றால் நீங்கள் ஒரு பாவியாகிறீர்கள். அதை நம்பச் செய்ய வேண்டும். மதம் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் அதை எளிதாக ஏற்றுக்கொண்டால் சிக்கல் இல்லை. இல்லாவிட்டால் நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள், பலவந்தப்படுத்துகிறீர்கள். எனவே நீங்கள் தவறான கடவுளை உதற வேண்டியுள்ளது. பிதாகோரஸ் பல தேசங்களில் வாழ்ந்தார். வாழ்வில் பல்வேறு பார்வைகள் அங்கிருந்தன. பலவித தத்துவ கருத்துக்கள் இருந்தன. பல மதங்கள் அங்கு இருந்தன. எனவே அவர் ஒரு மதவாதியாக இருக்க முடியாது. பிதாகோரஸை பற்றி பேகனுக்கு எதுவும் தெரியாது என்பதையே இது காட்டுகிறது. பவித்திரமான விரத முறைகளை
நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள் என்று முதல் சூத்திரம் சொல்கிறது. அவர் கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, கடவுள்கள் என்று கூறுகிறார் என்பது முக்கியமான விஷயம். அதுவே மத வெறியற்ற மனநிலையாகும். கடவுள்கள் என்று ஏன் பன்மையில் சொல்கிறார்? கடவுள் என்று ஏன் சொல்லவில்லை? காரணம், கடவுள் என்று சொல்லும் சமயத்தில் நீங்கள் ஆபத்தான வலையில் அகப்பட்டுக் கொள்கிறீர்கள். பிறகு மற்றவர்களின் கடவுள் என்ன ஆவது? பிதாகோரஸ் ஒரே கடவுள்தான் உண்டு என்ற கொள்கை உடையவரல்ல. ஒரே கடவுள் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் அவரது அணுகுமுறைகளும் நிஜமானவை என்று அவர் கூறுகிறார். அது அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் பற்பல மார்க்கங்களை பின்பற்றினார். பிதாகோரஸ் கிட்டத்தட்ட உலகில் இருந்த சகல மார்க்கங்களையும் பின்பற்றினார். எப்போதும் ஒரே சிகரத்தையே சென்றடைந்தார். அந்த சிகரத்தை அடைய பல பாதைகள் உள்ளன. மலையில் பல பாதைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரே உச்சிக்குத்தான் சென்று சேர்கின்றன. நீங்கள் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ அல்லது வடக்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ மலை மீது ஏறலாம். கடினமான பாறைகளினூடே பயணிக்கலாம். சிரமமான பாதையில் செல்ல நேரிடலாம். அங்கு பல மாற்று பாதைகள் உள்ளன. உண்மை என்பது ஒன்றுதான் என்பதை பிதாகோரஸ் அறிவார். ஆனால் அதை சொன்னதில்லை. உண்மை என்பது ஒன்று, அது சொல்லப்படாதது. நீங்கள் அப்படி சொல்ல வேண்டியிருந்தால் ஒருமையில் சொல்லாதீர்கள். பன்மையை பயன்படுத்துவதே சிறப்பு. உண்மை என்பது ஒன்றுதான். ஆனால் அறிவுள்ள மனிதர்கள் அதை பலவிதங்களில் எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன. பவித்திரமான விரத முறைகளை நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள். அவர் பல மனிதர்களிடம் கலந்து வாழ்ந்தார். விதவிதமான முறையில் வழிபாடுகள் மேற்கொள்ளும் மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர் அதை சீடர்களிடம், நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கோவிலில் உள்ள தெய்வத்தை வணங்குங்கள். அங்குள்ள மக்கள் எப்படி வழிபடுகிறார்களோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். யார் பிரார்த்தனை வழிபாடு செய்தாலும் அவர்களிடம் மதிப்புடன் நடந்து கொள்ளுங்கள். மசூதிக்கு சென்றால் அங்கு மக்கள் வழிபடுவது போலவே வழிபடுங்கள். தேவாலயம் அல்லது யூத கோவில் சென்றால் அங்கு மக்கள் வழிபடுவது போலவே நீங்களும் வழிபாடு செய்யுங்கள் என்றார். எனது அணுகுமுறையும் இதுதான். எல்லா வழிபாட்டு முறைகளும் கடவுளுக்கு உரியவைதான். எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒரே இடத்திற்கே செல்கின்றன. எல்லா பாதைகளும் இறுதியில் அங்குதான் சென்று சேர்கின்றன. விரோதத்தை வளர்த்து கொள்ள அவசியமில்லை. எனது சந்நியாசிகளுக்கு நான் கூறும் செய்தி இதுதான். உங்களுக்கு ஒரு அமைதியான தனியான இடம் தேவை என்றால் அருகில் கோவிலோ மசூதியோ தேவாலயமோ எது இருக்கிறதோ அங்கு செல்லுங்கள். எல்லா கோவில்களும் எல்லா தேவாலயங்களும் எல்லா மசூதிகளும் உங்களுடையவைதான். எந்த ஒரு இடம் வாழ்வுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறதோ அந்த இடம் நம்முடையது. ஜெருசலாம், காபா, கைலாஷ், கேர்னார் போன்ற எல்லா இடங்களும் நம்முடையவையே. உலகில் உள்ள கோவில்கள் எல்லாம் உங்களுடையவை. உலகிலுள்ள மத நூல்கள் எல்லாம் உங்களுடையவை என்ற செய்தி நான் உங்களுக்கு தருகிறேன். பிதாகோரஸ் தனது சீடர்களிடம், நீங்கள் எங்கு இருந்தாலும் மக்களை கவனியுங்கள். அவர்கள் வழிபாடுகளுக்கு மதிப்பளியுங்கள். அவர்களின் உண்மையை மதியுங்கள். அவர்கள் கண்ணோட்டத்தை மதியுங்கள். அது ஒற்றை நிலை மட்டும் கொண்டதாக இருக்கலாம். ஆனால் அதில் உண்மையின் அம்சம் இருக்கலாம். அது ஒற்றை முகம் கொண்டதாக இருக்கலாம். வாழ்க்கைக்கும் பல முகங்கள் உண்டு. ஆனால் எல்லா வெளிப்பாடுகளும் ஒன்றிலிருந்து தான் தோன்றுகின்றன. ஒரு வகையில் அது கிருஷ்ணரிடமிருந்து வெளிப்படலாம். மறுபுறம் அது இயேசுவிடமிருந்து வெளிப்படலாம். மோசஸிடமிருந்தும் வெளிப்படலாம். எல்லா தீர்க்கதரிசிகளும் தூதர்களும்
ஒரே ஆதார மையத்திலிருந்துதான் வெளிப்பட்டார்கள் என்றார். பவித்திரமான விரத முறைகளை நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் வெறுமனே அதில் நம்பிக்கை வைக்காதீர்கள். அதை புனிதப்படுத்துங்கள். அதில் வாழ்ந்து அதை புனிதமானதாக மாற்றுங்கள். மூளையில் உள்ள சாதாரண அறிவாக இருக்க வைத்து விடாதீர்கள். அது உயிர்ப்புடன் திகழ வேண்டும். அதை புனிதப்படுத்த வேண்டும். அதை புனிதமானதாக, தெய்வீகமானதாக மாற்ற வேண்டும். நம்பிக்கைகள் வெறும் எண்ணங்களாக மட்டும் இருந்தால் அவை பயனற்றவை. அவை உங்களின் இரத்தமாக, எலும்பாக, மஜ்ஜையாக மாறி அதில் வாழாதவரை அவை பயனற்றவை. ஏதாவது ஒன்றை நீங்கள் உண்மை என்று நம்பினால் அதுவாகவே மாறி வாழுங்கள். உங்கள் உணர்வு உண்மையானது என்பதற்கு அதுதான் சான்று. அது தவிர வேறு சான்று இல்லை. உங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் வாழ்வே சாட்சியாக அமைகிறது. உங்கள் மீது ஏதாவது ஒரு நம்பிக்கையை வலிந்து திணித்து கொள்ள வேண்டும் என்று இதன் அர்த்தம் அல்ல. உங்கள் மீது ஒரு நம்பிக்கையையும் குணாதிசயத்தையும் பலவந்தமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல. அப்படி செய்வது அதை புனிதப்படுத்தி விடாது. அது போலி வேடமாகும். போலி வேடம் எப்படி புனிதமானதாக முடியும்? நம்பிக்கையில் வாழுங்கள். நம்பிக்கை உள்ளே இல்லாது வெறும் வாழ்க்கை வாழாதீர்கள். அதற்கு எதிராக மாறுங்கள். நம்பிக்கை இல்லாமையிலிருந்து நம்பிக்கையை நோக்கி பயணியுங்கள். முதலில் உண்மையை அனுபவபூர்வமாக உணருங்கள். உதாரணத்துக்கு, நான் தியானத்தை அதற்கு சான்று காட்டுகிறேன். தியானம் செய்வது நல்லது என்ற எண்ணத்துடன் அதை நீங்கள் தொடங்கலாம். தியானத்தில் பேருண்மைகள் பொதிந்துள்ளன. நீங்கள் அதன் அழகு மற்றும் அதிசயங்கள் பற்றி மற்றவர்களுடன் விவாதிக்கலாம். நீங்கள் இதுவரை தியானம் செய்ததில்லை. விவாதிக்கவும் அது பற்றி சிந்திக்கவும் படிக்கவுமே நேரம் ஒதுக்கியதால் தியானம் செய்ய அவகாசம் இருந்ததில்லை. தியானத்தை உணர்ந்து சுவைக்க வேண்டும். அது பற்றி விவாதிக்கலாகாது என்பதை நீங்கள் மறந்து போனீர்கள். அல்லது ஏதாவது ஒரு ஆசன நிலையில் தீவிரமாக அமரலாம். புத்தர் போல் உட்காரலாம். ஆனால் புத்த நிலை உங்களுக்குள் இல்லை. உள்ளே அமைதி இல்லை, தூய்மை இல்லை, களங்கமற்ற நிலை இல்லை. உள்ளே சம்பாஷணைகள் தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் மேற்பரப்பு அமைதியாக உள்ளது. நீங்கள் கற்சிலை போல உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதுவே பாசாங்கு. நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். இது புனிதப்படுத்தும் வேலை அல்ல, பூஜிக்கத்தக்கதல்ல. நீங்கள் நிஜமாகவே தியானத்தில் ஈடுபடணும். வெறுமனே நடிக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாக வாழும்போது உண்மை புனிதமானதாகி விடுகிறது. பவித்திரமான விரத முறைகளை நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தெரிந்திருந்தாலும் அதை வாழ்க்கைக்கு அர்ப்பணியுங்கள். எது தெரிந்திருந்தாலும் அர்ப்பணம் செய்து கொண்டிருங்கள். உண்மை, அன்பு, அழகு குறித்து எவ்வித அனுபவங்கள் நேரிட்டாலும் அதை வாழ்வுக்கு அர்ப்பணியுங்கள். ஆழ்ந்த நன்றி அறிதலுடன் அர்ப்பணம் செய்யுங்கள். அதை உண்மையாக கடைபிடியுங்கள். எதையும் அது குறித்து ஜனங்களிடம் கூறாதீர்கள். கடைபிடியுங்கள். வாழ்வுக்கு அர்ப்பணியுங்கள். பேச்சு எதுவும் வேண்டாம். அப்படி செய்தால் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். மக்கள் கூட்டம் முட்டாள்தனம் நிறைந்தது. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அது அவர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். கடைபிடியுங்கள். அதை இரகசியமாகச் செய்யுங்கள். உங்கள் மனதின் ஆழத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு மனதை திறந்து காட்டுங்கள். குருவிடம் மனம் திறந்து காட்டுங்கள். அதே பாதையில் நடக்கும் உங்கள் நண்பர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். அதே தேடல் உள்ளவர்களிடமும் வழித்துணைவர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள். ஆனால் சந்தை கடையில் மனம் திறந்து பேசாதீர்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள். அவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் உங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும். உங்கள் தேடலை திசை திருப்பும்.
உங்கள் சக்தியை வீணடித்துவிடும். அது உங்களிடம் தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடும். புரிதல் உள்ளவர்களிடம் மட்டுமே உண்மை குறித்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உண்மையாக கடைபிடியுங்கள். எவ்விதமான நம்பிக்கை உங்களிடம் எழுந்தாலும், எவ்வகையான உண்மை அம்சம் உங்கள் மனதில் உதித்தாலும் அதை ரகசியமாக வைத்திருங்கள். அது ஒரு விதையாக உங்கள் மனதிற்குள் மறைந்திட வேண்டும். அதை தரையில் நீங்கள் விட்டெறிந்தால் மரமாக வளராது. காரணம், அது திறந்த வெளியில் கிடக்கிறது. அது ஆழமாக மண்ணின் கர்ப்பத்தில் இருக்க வேண்டும். மண்ணின் இருளில் மறைந்து கிடக்க வேண்டும். அங்கே அது மறைந்து கரையும் போது மரமாக பிறவி எடுக்கும். எவ்வகையான நம்பிக்கை உங்களிடம் தோன்றினாலும் அதை ஒரு விதையாக மனதில் மறைத்து வையுங்கள். மனதின் மண்ணுக்குள் அது மறைந்து கரையற்றும். அங்கு அது பெரிய மரமாக வளரும். ஆம், ஒரு நாள் அது நடக்கும். வெகு காலம் அதை நீங்கள் விதையாக வைத்திருக்க முடியாது. ஆனால் என்ன செய்வது? உங்களால் முடிந்தவரை வைத்திருங்கள். ரகசியமாக வைத்திருக்கும் வரையில் வைத்திருங்கள். ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் 9 மாதம் மறைந்திருப்பது போல நீங்களும் அதை சுமந்திருங்கள். இப்போது குழந்தை வளர்ந்து விட்டது. அது பிறக்க தயாராகிவிட்டது. அப்படியானால் எல்லாம் சரியாகிவிட்டதாக அர்த்தம். ஏன் இதை பிதாகோரஸ் சொன்னார்? முதல் சூத்திரத்தில் ஏன் சொன்னார்? அதற்கு காரணம் இருக்கிறது. எப்போது உங்களுக்கு உண்மையின் ஒளி கீற்று புலப்படுகிறதோ அப்போது மனம் அதை பற்றி பேசுவதை விரும்புகிறது. அதை பற்றி பேசும்போது உண்மையை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். அது கருச்சி தைவு போன்றது. 9 மாதம் அதை ரகசியமாக பாதுகாத்து வைத்திருங்கள். உங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு வினோதமாக அது இருக்கட்டும். அல்லது உங்கள் அன்பானவர் சில நண்பர்களுக்கு மட்டும் தெரியட்டும். பொதுமக்களிடம் காட்ட வேண்டாம். அது தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தமான விசித்திரமாகும். ஞானிகளை, நினைவு கூர்தல் புகழ்பெற்ற காவிய நாயகர்களை, ஆவிகளை, சிறு தெய்வங்களை நினை கூர்ந்து வணங்குங்கள். முதல் சூத்திரம் பவித்திரமான விரத முறைகளை நித்தியத்துவம் பெற்ற தெய்வங்களிடம் மேற்கொள்ளுங்கள். இரண்டாவது சூத்திரம் கூறுவது என்னவென்றால், உங்களுக்கு முன்னர் ஞானம் பெற்றவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் நினைத்து பாருங்கள். அப்பாதையில் செல்ல அது உங்களுக்கு உதவி செய்யும். சந்தேகம் எழவும் அவநம்பிக்கை தோன்றவும் பல வாய்ப்புகள் உள்ளன. அவை மனதின் நீண்ட இருள் இரவுகளாகி நீங்கள் நம்பிக்கை இழப்பீர்கள். திரும்பிச் சென்று விடலாமா, பழைய மனிதராகவே மீண்டும் வாழலாமா என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த தருணங்களில் புத்தர்களை நினைவு கூறுங்கள். ஞானம் பெற்ற புகழ்பெற்ற காவிய நாயகர்களை மனதில் எண்ணி போற்றுங்கள். பிதாகோரஸின் மொழியில் சொல்வதென்றால், ஞானம் பெற்றவரே புகழ் நாயகனாக இருக்க முடியும். உண்மையை உணர முயற்சிப்பதே வாழ்வில் பெரிய தீரச் செயலாகும். மற்றவையெல்லாம் சாதாரணமானவை. நீங்களும் பெரும் புகழ் பெற முடியும். அது மிகவும் எளிது. நீங்கள் அரசியல் செல்வாக்கை அடையலாம். அதற்கு பெரிய அளவில் அறிவு தேவையில்லை. நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். உங்களிடம் கொஞ்சம் தந்திரமும் திட்டமிட்டு செயல்படும் குணமும் இருந்தால் போதும். அவை பெரிய விஷயங்கள் அல்ல. வாழ்வை சிறப்பானதாகவும் புகழ் பெற்றதாகவும் மாற்றக்கூடிய உயர்ந்த விஷயம் உண்மையை அறிதலே ஆகும். தெய்வீகத்தை உணர்தலே ஆகும். அதற்கு உண்மையாகவும் ஆன்மீக உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பயணத்தில் நீங்கள் தனித்து இருந்திட நேரும். புகழ்பெற்ற காவிய நாயகர்களை நினைவு கூர்ந்து வணங்குங்கள். புத்தர், லாவோட்சு, கிருஷ்ணர், இயேசு, மோசஸ், முகமது நபி, மகாவீரர் போன்றவர்களை நினைவில் கொள்ளுங்கள். அதனால்தான் நான் பல்வேறு குருமார்கள் பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் அந்த பாதையில் தனியே இல்லை என்று ஞாபகத்தில் கொள்ளலாம்.
உங்களுக்கு முன்பே பலர் அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் வெற்றி பெறலாம். பலர் வெற்றி அடைந்திருக்கும் போது உங்களால் ஏன் முடியாது? உங்களுக்கு முன்பே பலர் முயன்று அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தனியே பயணம் செய்யவில்லை. உங்களுக்கு முன்னே பலர் இருக்கிறார்கள். அது உண்மையை தேடுவோரின் நீண்ட ஊர்வலம், நீண்ட சங்கிலியின் ஒரு கண்ணி. நீங்கள் ஒரு சிறு துளியாக இருக்கலாம், ஆனால் பெருநதியின் ஒரு அங்கம். உலகிலுள்ள ஞானம் பெற்ற மனிதர்களின், புத்தர்களின் நதியின் அங்கம். அதனால்தான் நான் ஞானமடைந்த பலர் பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை தருவதற்காக பேசுகிறேன். ஒரு பெரிய சங்கிலியின் அங்கமாக, ஒரு தங்க சங்கிலியின் அங்கமாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வை ஊட்டுவதற்காக பேசுகிறேன். நீங்கள் தனியே இல்லை என்று உணர்த்தப் போகிறேன். பயப்பட அவசியமில்லை. நீங்கள் காணாமல் போய்விட மாட்டீர்கள். புகழ்பெற்ற காவிய நாயகர்களை, ஆவிகளை, சிறு தெய்வங்களை நினைவு கூர்ந்து வணங்குங்கள். ஒருவர் ஞானம் பெறும்போது சிறு தெய்வமாகிறார். அவர் கடவுளாகிறார். ஒன்றை உணரும் அவர் அதுவாகவே மாறுகிறார். அந்த நினைவை போற்றி பாராட்டுங்கள். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதில் யாருடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று கண்டறியுங்கள். மோசஸுடன் உறவு வைத்தால் நன்று என்று உணர்வு தோன்றுகிறதா? ஜோராதிஸ்திரருடன் உறவு வைப்பது நலம் என்று எண்ணுகிறீர்களா? ஏதாவது உறவு பற்றிய எண்ணம் தோன்றினால் அந்த ஜோராதிஸ்திரர் அல்லது மோசஸின் வாக்குகளின் மீது பற்றுக்கு கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்க்கை குறித்து சிந்தியுங்கள், தியானியுங்கள். உங்களை சுற்றி ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். யாருடனாவது உறவாடும் எண்ணம் தோன்றினால் அதற்கு காரணம் நீங்களும் அதே வகையைச் சேர்ந்தவராக இருப்பதே காரணம். உங்கள் தற்செயலான பிறப்பு ஒரு பெரிய விஷயமே அல்ல. நீங்கள் ஒரு முகமதியராக இருக்கலாம், ஆனால் நபிகள் நாயகத்துடன் எந்த உறவும் இருப்பதாக உணர்வு தோன்றாமல் போகலாம். அப்படி ஏற்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. பிறப்பு என்பது தற்செயலானது. நீங்கள் இந்துவாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணருடன் எந்த உறவும் இருப்பதாக எண்ணம் தோன்றாமல் போகலாம். அல்லது ஏதாவது ஒரு மதவாத உணர்வு ஏற்படலாம். நீங்கள் ஒரு வகை பாட்டில் சேராது போயிருக்கலாம். உங்கள் பிறப்புடன் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாதீர்கள். நாலாபுரமும் சுற்றி ஏமாற்றி தெரியுங்கள். கூடுதல் சுதந்திரம் பெறுங்கள். நாலாபுரமும் பாருங்கள். எந்த மலர் உங்களை கவர்கிறதோ அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள். எந்த மனம் உங்களை கவர்கிறதோ அந்த வாசனை நோக்கி முன்னேறுங்கள். நீங்கள் பிறப்பால் ஒரு இந்துவாக இருக்கலாம், ஆனால் குரான் உங்கள் இதயத்தில் மணி ஓசை எழுப்பினால் அந்த குரான் தான் உங்கள் மத நூல். இந்து மதம் பற்றி சுத்தமாய் மறந்துவிடுங்கள். நபிகள் நாயகம்தான் உங்கள் மனிதர். கிருஷ்ணரை மறந்துவிடுங்கள். நீங்கள் முகமதியராக பிறந்திருக்கலாம், ஆனால் புத்தரின் சிலையை பார்க்கும்போது மனதில் ஏதோ ஒன்று உடனே நிலை பெறுமானால், அதன் மூலம் அமைதி, நிதானம், நிம்மதி தோன்றுமானால் அதன் பெயர்தான் புத்தர். முகம் தெரியாத அந்த விந்தை மாமனிதர் மீது அன்பு உங்களிடம் ஊற்றெடுத்திருக்கிறது. அதன் பிறகு முகமதிய மதம், குரான், முகமது நபி போன்றவற்றையெல்லாம் மறந்துவிடுங்கள். புத்த சூழலை உங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உதவிகரமானதாக இருக்கும். அது உங்களுக்கு ஊட்டம் தரும், உங்களுக்கு பலமூட்டும். இரண்டாவது பகுதி தூய்மைப்படுத்திக் கொள்ளல். முதல் பகுதி ஆயத்தமாதல். உலகில் உள்ள அனைத்து உண்மை நிலைகளையும் மரியாதைப்படுத்துங்கள். எல்லா கோவில், புனித இடங்களையும் மதித்து நடந்து கொள்ளுங்கள். எல்லா மத நூல்களுக்கு மதிப்பளியுங்கள். இது நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு செய்யும் மரியாதையாகும்.
ஞானப்பாதையில் நடந்து அதை எட்டியவர்களை பேரன்புடன் நினைவில் வைத்து போற்றுங்கள். இது உங்களுக்குள் ஒரு சூழலை உருவாக்கும். அது உங்களிடம் பேராவலை ஏற்படுத்தும். அது ஆசையாக மாறும். அந்த ஆசையின் பிடியில் நீங்கள் அகப்படுவீர்கள். ஆசைக்கு அடிமையாவீர்கள். புத்தர் உங்கள் மனதை தொட்டால் ஒரு பெரு விருப்பம் உங்களிடம் புறப்படும். எப்படி புத்தராவது என்று எண்ணுவீர்கள்? உங்கள் மனதின் ஆழத்தில் இயேசு உணரப்பட்டால் எப்படி இயேசுவாக மாறுவது என்ற எண்ணம் தோன்றி அதற்காக பணியாற்றுவீர்கள். தேடுதலில் ஈடுபடுவீர்கள். கிறிஸ்துவ மனோபாவம் பெறுவது எப்படி? ஒரு தடவை அந்த உணர்வு தோன்றினால் அதன் பிறகு தூய்மைப்படுத்திக் கொள்ளல் சாத்தியப்பட்டுவிடும். இரண்டாவது பகுதி தூய்மைப்படுத்திக் கொள்ளல். நல்ல மகனாக இருங்கள். பொறுப்புள்ள சகோதரராக, இல்லறத் துணைவராக, நல்ல தந்தையாக இருங்கள். இந்த சூத்திரம் உங்களுக்கு ஆச்சரியமூட்டும். ஆனால் இது பெருமதிப்பு உடையதாகும். நல்ல மகனாக இருங்கள். பொறுப்புள்ள சகோதரராக, இல்லறத் துணைவராக, நல்ல தந்தையாக இருங்கள். நீங்கள் தெய்வீகத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். தெய்வீகத்தை வைத்து நிறையவே செய்யலாம். அமைதியான சூழலை ஏற்படுத்தினால்தான் உங்களால் தியானத்தில் ஈடுபட முடியும். நீங்கள் சக்தி புலம் கொண்ட ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கினால்தான் உள்முகமாகச் செல்ல முடியும். ஃபாண்டன் பிளாவில் இருந்த குர்ட்ஜிஃபின் மடாலயத்தின் வாயிற்கதவில் உங்கள் தந்தையுடனான கணக்கு வழக்குகளை சரி செய்யாதிருந்தால் தந்தையிடம் திரும்பிச் செல்லுங்கள். முதலில் தந்தையின் கணக்கை சரி செய்யுங்கள். அதன் பிறகு வாருங்கள். உங்கள் தந்தையை நீங்கள் மதிக்காவிட்டால் உங்கள் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை. வினோதமாக இருக்கிறதா? ஏன்? தேடல் மூலம் என்ன செய்யப் போகிறீர்கள்? அங்கிருந்து சற்று தொலைவில் இன்னொரு மூலையில் மனோவியல் ஆய்வு வாசகம் இருந்தது. அதில் உங்கள் தாயின் கணக்கு வழக்கை சரி செய்யுங்கள் என்று எழுதியிருந்தது. அதை சரி செய்யும் வரை எதையும் சரி செய்த உணர்வே ஏற்படாது. நீங்கள் பதட்டத்துடன் தான் இருப்பீர்கள். முழுமையான மனோவியல் ஆய்வின் சாரமே உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் இடையே உள்ள கணக்கு வழக்கை அன்பாக, பெருந்தன்மையாக எப்படி சரி செய்வது என்பது பற்றியதே ஆகும். பிதாகோரஸ் தான் இதை முதலில் மிகவும் சரியாகவும் எளிமையாகவும் சொன்னவர் என்று தோன்றுகிறது. நல்ல மகனாக இருங்கள் என்று கூறுகிறார். நல்ல மகனாக இருப்பது என்றால் என்ன பொருள்? அடிமையாக முழுமையான கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தால் நல்ல மகனாக நடந்து கொள்ள இயலாது. முழுமையான கீழ்ப்படிதலுடன் இருந்தால் நீங்கள் ஒரு போலி வேடதாரி. அப்படியானால் நல்ல மகன் என்றால் என்ன பொருள்? இது பற்றி ஜனங்களிடம் கேட்டால் தந்தை எது சொன்னாலும் அதன்படி நடப்பவனே நல்ல மகன் என்று பதில் தருவார்கள். அது எளிமையானதல்ல. அவர் சொல்வதை வெளிப்புறம் நிறைவேற்றலாம், ஆனால் உள்ளே அதை எதிர்க்கவும் செய்யலாம். அதைத்தான் சிறுவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் ஆதரவற்றவர்கள். பெற்றோர் எது சொன்னாலும் அதை அவர்கள் செய்தாக வேண்டும். வேறு வழியில்லை. விரும்பியோ விரும்பாமலோ அல்லது தயக்கத்துடனோ அதை செய்தாக வேண்டியிருக்கிறது. அது அவர்களிடம் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. அவர்கள் இரண்டாக பிரிகிறார்கள். அவர்கள் பொய்யாகவும் போலியாகவும் மாறுகிறார்கள். சாதாரணமான வகையில் யோசிக்க ஒரு வழி உள்ளது. தந்தையிடம் கீழ்ப்படிதலுள்ள மகனாக இருப்பதே நல்ல மகனாக இருக்கும் முறையாகும். பிதாகோரஸ் சொன்னது இதை அல்ல. அப்படியானால் தந்தையை எதிர்த்து கிளர்ச்சி செய்யச் சொன்னாரா? அவருக்கு எதிராக நடந்து கொள்ளச் சொன்னாரா? அவர் எது சொன்னாலும் அதற்கு எதிராக நடக்கச் சொன்னாரா? ஹிப்பியாகவோ அல்லது இப்பியாகவோ இருக்கச் சொன்னாரா? தலைமுடியை குறுகலாக வெட்டு என்று அவர் சொன்னால் முடியை நீளமாக வளர்ப்பீர்களா? தினமும் குளிக்க வேண்டும் என்று அவர் சொன்னால் வருடக்கணக்கில் குளிக்க மறந்து விடுவீர்களா?
அவர் சுத்தம் தெய்வீகத்துக்கு நிகரானது என்று கூறினால் அழுக்குடன் இருப்பீர்களா? அழுக்கு தெய்வீகத்துக்கு நிகரானது என்று பேசுவீர்களா? இல்லை. இது நல்ல மகன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தருவதல்ல. உண்மையில் இரண்டாவது விஷயம்தான் உலகில் நடக்கிறது. காரணம், முதல் விஷயம் நீண்ட காலமாக பிடிவாதமாக திணிக்கப்பட்டதேயாகும். பலவந்தப்படுத்தப்பட்ட கீழ்ப்படிதல் எதிர்விளைவை உருவாக்கிவிட்டது. அப்படியானால் யார் நல்ல மகன்? எச்சரிக்கையுடன் இருப்பவனே நல்ல மகன். புரிதலும் மரியாதையும் கொண்டவனாக தந்தையின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கிறான். காரணம், தந்தைக்கு அதிகம் தெரியும் என்று நம்புகிறான். அவர் நீண்ட காலம் வாழ்ந்தவர், வாழ்க்கை அனுபவம் பெற்றவர். அவருக்கு நிறைய அனுபவம் உள்ளது. எனவே தந்தையின் பேச்சை வைக்கான்னு கேட்கிறான். தந்தையை புரிந்து கொள்ள முயல்கிறான். அவன் திறந்த மனதுடன் இருக்கிறான். கீழ்ப்படியவோ அல்லது கீழ்ப்படியாது போகவோ அவசரம் காட்டவில்லை. ஒரு நல்ல மகன் செவி கொடுத்து கேட்க தயாராக, புரிந்து கொள்ள தயாராக, கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருத்தல் அவசியம். அதன் பிறகு நீங்கள் உங்கள் தந்தையுடன் இணங்கிச் செல்ல முடியும் என்று கருதினால் அதை செய்யுங்கள். தந்தையுடன் இணங்கிச் செல்ல இயலாது என்று கருதினால் அதை சொல்லிவிடுங்கள். கேள்விக்கோ எதிர்வினைக்கோ இடமில்லை. நீங்கள் தந்தை கருத்தை அங்கீகரிக்கவில்லை என்றால் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். அவர் சொன்னதை நீங்கள் செய்யலாம், ஆனால் அது வலுக்கட்டாய முயற்சியால் ஆனதாக இருக்கும். அது உங்களை கபடதாரியாக மாற்றுகிறது. தந்தை விரும்பினால் அதை செய்து முடியுங்கள், ஆனால் அச்செயல் உங்களை கபடதாரியாக மாற்றுமானால் அது உங்களை பிளவுபடுத்திவிடும். தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல இணக்கம் இருப்பது அவசியம். காரணம், தந்தை கடந்த காலத்தையும் மகன் எதிர்காலத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஒரு இணைப்பு பாலம் தேவைப்படுகிறது. அது ஒரு பக்கம் மட்டும் உள்ளதாக இருக்கலாகாது. மகன் மட்டும் நல்ல மகனாக இருந்தால் போதாது. இறுதியான விஷயம், தந்தையும் நல்ல தந்தையாக இருக்க வேண்டும். அவர் குடும்பத்திற்கான இணக்கமான சூழலை உருவாக்குகிறார். அப்போதுதான் சிந்திக்கும் திறன் எளிதாக வளரும். ஒரு நல்ல மகன் விழிப்புடன் இருக்க வேண்டும். தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தனது கருத்துதான் சரி என்று உணர்ந்தால் தந்தையை பார்த்து, எனக்கு இதை செய்ய விருப்பமில்லை, இது போலியானது, பொய்யானது என்று கூறலாம். தந்தையார் சொல்வது தவறு என்று உணர்ந்தாலும் அவர் சொற்படி நடக்க ஒருவர் சித்தமாக இருந்தால், சுயமாக செயல்பட முடியாது போனால், சரி தவறு என்பவை பற்றிய உணர்வு அவருக்கு இல்லாமல் போகிறது. தந்தையை பின்பற்றுவது நல்லது என்று நினைக்கிறார். தந்தை கடந்த காலத்தின் பிரதிநிதியாக இருக்கிறார். எல்லா தந்தைமார்களின் பிம்பமாகவும் அவர் இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் உங்களை காட்டிலும் மூத்தவர்கள். தந்தை என்பவர் உங்களை விடவும் நீண்ட காலம் வாழ்ந்த ஒருவரின் அடையாள சின்னம். உங்களை விடவும் அனுபவம் பெற்றவர். ஆசிரியர்களும் மூத்தவர்களும் அவ்வாறானவர்கள்தான். அவர்கள் வாழ்வுக்கு, அவர்கள் அனுபவத்திற்கு பெரிய அளவில் மரியாதை தரப்பட வேண்டியது அவசியமாகும். நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டியது இல்லை. அவர்களுக்கு எதிராக செயல்படவும் வேண்டியதில்லை. கீழ்ப்படிதலும் வேண்டாம், எதிர்ப்பும் வேண்டாம். புரிந்து கொள்ளல் இருந்தால் போதும். புரிதலுடன் அமைந்த கீழ்ப்படிதல் தோன்றினால் அது அழகானது ஆகும். சில தருணங்களில் புரிதலில் இருந்து எதிர்ப்பு கிளம்பினால் அதுவும் அழகானதே. ஆனால் அது புரிதலில் இருந்து வெளிப்பட வேண்டும், எதிர்ப்பிலிருந்து கிளம்பக்கூடாது. மனிதர்கள் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதில்லை. காரணம், அவர்களின் தந்தை அதை செய்ய சொல்லியிருந்தார். அவர்களால் எப்படி செய்ய முடியும்? தந்தை செய் என்றால் அவர்கள் அதை செய்வதில்லை. எதிரான செயலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் அகந்தை சச்சரவில் ஈடுபட்டுள்ளது. சிலருக்கு அது தவறு என்று தெரியும், ஆனாலும் செய்வார்கள்.
காரணம் தந்தை செய்யச் சொல்கிறார். இந்த 2 செயல்களுமே தவறானவை. ஒரு நல்ல மகன் தந்தை சொல்வதை கேட்கிறான். எல்லா தந்தை பிம்பங்களுக்கும் மரியாதை தருகிறான். திறந்த மனதுடன் இருக்கிறான். தீர்மானங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. மனதில் என்ன எண்ணம் எழுந்தாலும் அந்த காரியத்தை செய் அல்லது செய்யாதே என்று மனம் சொன்னால் அதன்படி அவன் நடக்கிறான். அது கீழ்ப்படிதலாக இருந்தாலும் எதிர்ப்பாக இருந்தாலும் அதில் புரிதலுடன் ஈடுபடுகிறான். பொறுப்புள்ள சகோதரராக இருங்கள். உங்கள் வயதினர் யாராக இருந்தாலும் அவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள். சுயநலமாக செயல்படாதீர்கள். நீங்கள் சுயநல எண்ணத்துடன் செயல்படும் போது உங்களை சுற்றி ஒரு இறுக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்களை சுற்றி நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நட்பு சூழல் இருந்தால் வளர்ச்சி எளிதாகிவிடும். அன்பான இல்லறத் துணைவராக இருங்கள். உங்கள் கணவர், மனைவி போன்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். இனிமையாக பழகுங்கள். ஏனென்றால் அன்பின் மறுபக்கம் வெறுப்பு என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அன்பாக இருப்பது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாது போனால் அன்பு என்ற விஷயம் பெரிய அளவில் உங்களிடம் வெறுப்பை கொண்டு வந்து சேர்த்திடவும் சாத்தியம் உள்ளது. மக்கள் ஒரு மனிதரை நேசிக்கிறார்கள், பிறகு அதே மனிதரை வெறுக்கவும் செய்கிறார்கள். அந்த வெறுப்பு எல்லா அன்பையும் அழித்து விடுகிறது. அன்பின் சாத்திய கூறுகள் அனைத்தையும் விஷமாக மாற்றிவிடுகிறது. அன்பு என்பது மிகப்பெரிய ஒரு விசித்திரம். அன்பு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள தவறவிட்ட ஒருவர் தெய்வ வழிபாடு என்றால் என்ன என்பதையே அறிந்து கொள்ள முடியாதவராகி விடுவார். வழிபாடு செய்திடவே அவரால் இயலாது. தெய்வ வழிபாட்டிற்கு உங்களை தயார் செய்யும் அனுபவத்தை அன்பினால் மட்டுமே அளிக்க இயலும். அன்பான இல்லறத் துணைவராக இருங்கள். உங்களுக்கு பிடித்த ஆண், பெண் யாராக இருந்தாலும் மிகவும் அன்பாகவும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள். இந்த நற்குணங்கள் உலகிலிருந்து மறைந்து வருகின்றன. மனிதர்களுக்கு இடையிலான உறவு முறைகள் எல்லாம் தயவு தாட்சண்யமற்று போய்விட்டன. அவர்கள் அன்பு என்ற மொழியை முழுமையாக தொலைத்து விட்டார்கள். அவர்களின் அன்பு வாழ்க்கையில் வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் நிறைந்து கிடக்கிறது. கடவுள் இந்த நூற்றாண்டில் உணர்ச்சியற்று மந்தமாகி போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அன்பு காணாமல் போய்விட்டது. அதை மீண்டும் விழித்தெழ வைத்திட இயலாது. அன்பு என்பது ஒரு மலர். வழிபாடு என்பது அதில் உள்ள சுகந்தம் போன்றது. மலர் அங்கு இல்லாது போனால் எவ்வித வாசனையும் அங்கே இருந்திட வழியில்லை. நல்ல தந்தையாக இருந்திடுங்கள். அப்போது உங்கள் வட்டம் முழுமை பெறும். நல்ல தகப்பனாக இருங்கள். நல்ல தந்தையாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் மகன் மீது எதையும் திணிக்காதீர்கள். உங்கள் அன்பையும் புரிதலையும் அவனுக்கு கொடுங்கள். ஆனால் முடிவு செய்யும் உரிமை எப்போதும் குழந்தையினுடையது என்பதை தெளிவுபடுத்தி விடுங்கள். உங்கள் கருத்தை அவன் பின்பற்ற விரும்பினால் பின்பற்றி நடக்கட்டும். ஆனாலும் அதை அவன் தனது சுய விருப்பப்படியே செய்கிறான். உங்கள் கருத்தை அவன் ஏற்கவில்லை என்றால் அவன் சுதந்திரமானவனாக இருக்கிறான். மீண்டும் அவன் தனது சுய விருப்பம் போலவே நடக்கிறான் என்றாகிறது. எல்லாவற்றையும் குழந்தைக்கு தெளிவுபடுத்தி விடுங்கள். நீங்கள் அவனை நேசிக்கிறீர்கள். எனவே உங்கள் அனுபவத்தை அவனுக்கு தருகிறீர்கள். ஆனால் அதற்காக பலவந்தப்படுத்தாதீர்கள். உத்தரவு போடாதீர்கள். அவன் புரிந்து கொள்ள உதவுங்கள். ஒரு விதிமுறை மட்டுமே இருப்பதை புரிய வையுங்கள். தனது புரிதலுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள அவனை அனுமதியுங்கள். தந்தை என்பவர் வெறும் உதவியாளர் மட்டும்தான் என்பதை இப்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தான் விரும்பும் ஒரு வடிவத்தில் அவர் தனது மகனை வார்த்தெடுக்க முயலக்கூடாது.
தனது அபிலாஷைகள் எதையும் குழந்தை மீது திணிக்கலாகாது. அவர் தனது குழந்தை மீது அன்பு செலுத்த வேண்டும். அவனை பலசாலியாக மாற்ற வேண்டும். கூடுதல் விழிப்புணர்வு பெற்றவனாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அவன் தனது வாழ்க்கை பாதையை சுயமாக தேடிக் கண்டறிய இயலும். மேலும் அவனை சுதந்திரம் உள்ளவனாக அது மாற்றும். நல்ல தந்தை ஒரு மகனை முடக்கிவிடக்கூடாது. தகப்பனை சார்ந்திருக்கும்படி அவனை வற்புறுத்தக்கூடாது. நல்ல தந்தை அமையும் போது இயல்பாகவே மகனும் நல்லவனாகி விடுவான். காரணம், அவன் அடிமைத்தனத்தில் திணிக்கப்படுவதில்லை. எந்த மாறுபட்ட நிலையிலும் செயல்பட அவனுக்கு அவசியம் ஏற்படுவதில்லை. நல்ல மகனாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் உங்கள் முறை வரும்போது தகப்பனாகவும் நல்ல தந்தையாகவும் மாறுவீர்கள். இது போன்ற ஒரு குடும்ப சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கமான உறவு, கருணை, அன்பு போன்றவை தேவைப்படுகின்றன. அதன் பின்னர் தியானமும் ஆன்மீக வளர்ச்சியும் மேம்பட வழி ஏற்படும். நட்பை தேர்ந்தெடுத்தல். உங்கள் நண்பர்களில் ஒருவரை தேர்வு செய்யுங்கள். நற்பண்புள்ள அவரது அன்பான அறிவுரைகளுக்கு செவி கொடுங்கள். அவரது வாழ்விலிருந்து ஆதாயம் பெறுங்கள். அற்பது தவறுகளுக்காக அவரை விட்டு விலகாதீர்கள். நட்பு என்ற விஷயமும் உலகில் இருந்து மறையத் தொடங்கிவிட்டது. நட்பு என்ற பழைய விஷயத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் கருதினால் உங்கள் நட்பு ஒரு விபத்து போன்றதுதான். நீங்கள் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிகிறீர்கள். அதனால் நட்பாக இருக்க வேண்டியிருக்கிறது என்று கருதுகிறீர்கள். அல்லது ஒரே கல்லூரியில் படிப்பதால் நட்பு கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். இது உண்மையான நட்பு அல்ல. உங்கள் நண்பரை தேர்வு செய்யுங்கள் என்று பிதாகோரஸ் கூறுகிறார். உங்கள் தந்தையை உங்களால் தேர்வு செய்ய முடியாது. உங்கள் தாயாரை உங்களால் தேர்வு செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நண்பரை உங்களால் தேர்வு செய்ய முடியும். உங்களுக்கு பிடித்த பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஆணை நீங்கள் தேர்வு செய்யலாம். அதுவும் நட்பின் ஒரு விரிவாக்கம்தான். நற்பண்புள்ள ஒரு நண்பரை தேர்வு செய்யுங்கள். ஒருவரிடம் கருணை உள்ளம் இருக்கலாம். ஒருவரிடம் ஒருவித மலர்ச்சி இருக்கலாம். அவரை சுற்றி ஒரு தகுதி சூழ்ந்திருக்கலாம். நற்பண்புள்ள சக்தி பல ஆட்பலம் அவரை சூழ்ந்து இருக்கலாம். நற்பண்பு என்பது நேர்மையோ உங்களை விட புனிதம் நிறைந்தவராக அவர் இருப்பதாக அர்த்தமல்ல. நற்பண்பு உள்ள நண்பர் என்றால் அவருடன் நட்பில் இருக்கும்போது சிறந்த சுகானுபவம் பெறுவீர்கள். அவரது நட்பில் அவரது அதிர்வலைகளின் மூலம் ஏதோ ஒன்று உங்களுக்குள் நடனமிடத் தொடங்கும். அது உங்களை மேல் நோக்கி உயரே எழுப்பும். ஒரு நண்பரை தேர்வு செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்க இயலும். காரணம், குரு என்பவரும் ஒரு சிறந்த நண்பர்தான். உங்களால் நண்பரை தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் குருவையும் தேர்வு செய்திட இயலாது. நண்பரை தேர்வு செய்யுங்கள். ஒரு நாள் உங்களால் குரு என்ற உன்னதமான நண்பரையும் தேர்வு செய்ய முடியும். அவரது அன்பான அறிவுரைகளுக்கு செவி கொடுங்கள். அவர் வாழ்விலிருந்து ஆதாயம் பெறுங்கள். நீங்கள் ஒரு நண்பரை தேர்வு செய்யும் போது அவரது அறிவுரைகளையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அவர் அவற்றை கட்டாயப்படுத்தி உங்கள் மீது திணிக்க மாட்டார். அவை மெல்லிய முணுமுணுப்பான குரலில்தான் எடுத்துரைக்கப்படும். உரத்த குரலில் அவர் சொல்ல மாட்டார். வாதம் செய்ய மாட்டார். கட்டளையிட மாட்டார். தனது அபிப்பிராயங்களை மட்டுமே கூறுவார். அவற்றை சூசகமாகச் சொல்வார். சுட்டிக்காட்டி பேச மாட்டார். நல்ல நண்பர் மற்றும் குருவிடமும் இதே பண்புகள் தான் காணப்படும். புத்தர்கள் பாதையை மட்டுமே காட்டுவார்கள் என்று புத்தர் கூறுகிறார். அதை அவர்கள் உரத்த குரலில் சொல்ல மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு பலவந்தப்படுத்துவது பிடிக்காது.
அவர்கள் உங்களை தங்களுடன் பிடித்து இழுத்துச் செல்ல மாட்டார்கள். உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. தாங்கள் தெரிந்து கொண்டதையும் உணர்ந்ததையும் வெளிப்படுத்துவார்கள். அதை பின்பற்றுவதோ நிராகரிப்பதோ உங்கள் விருப்பம். நண்பரின் வாழ்விலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். அவர் வாழ்வின் அனுபவங்களிலிருந்து ஆதாயம் பெறுங்கள். அவரது வார்த்தைகளை மட்டுமின்றி நண்பரின் வாழ்க்கை முறையையும் கவனித்துப் பாருங்கள். அவரது இயல்பான வாழ்க்கை முறையை கவனியுங்கள். வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள இது ஒன்றுதான் வழியாகும். மனிதர்கள் வேத புஸ்தகம் போன்றவர்கள். அந்த மொழியை எப்படி வாசிப்பது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் நிறைய ரகசியங்களை தங்களிடம் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை எப்படி கவனிப்பது என்று கற்றுக்கொண்டால் நீங்கள் அதிலிருந்து பெரிய அளவு ஆதாயம் பெறலாம். அற்பது தவறுகளுக்காக அவரை விட்டு விலகாதீர்கள். உங்களால் முடிந்ததை அவருக்கு செய்யுங்கள். 2 விதிமுறைகள். ஆற்றல் தேவையானால் இந்த கடுமையான விதிமுறைகளுக்கு கட்டுப்படுங்கள். 2 விதிமுறைகள் இருப்பதாக பிதாகோரஸ் கூறுகிறார். ஒன்று தேவை சார்ந்தது, அடுத்தது அதிகாரம் சார்ந்தது. தேவை என்ற இந்த விதி விழிப்புணர்வற்றவர்களுக்கும் பொருந்துகிறது. தேவை பற்றிய உணர்வின்றி இயந்திரத்தனமாக வாழ்பவர்களுக்கும் அது பொருந்துகிறது. இன்னும் ஒரு விதிமுறை உள்ளது. தேவையை விடவும் உயர்ந்தது. அது அதிகாரமாகும். நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வு பெற்றால் நீங்கள் தேவைகளை விட்டு விலகிச் சென்று விடுவீர்கள். தேவைகளை கடந்து சென்று விடுவீர்கள். அதிகாரத்தின் தேவையின்றி வாழ்வதற்கு தொடங்குவீர்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தேவைகள் சார்ந்து இருக்காது. உதாரணமாக, ஒருவர் தேவைகள் பற்றிய கவலையின்றி பேசினால் வசீகரிக்கும் ஆசைகளை தடை செய்ய வேண்டியதில்லை. புத்தரும் பேசினார், ஆனால் தேவைகள் இல்லாதவராக பேசினார். அது அதிகாரத்திலிருந்து விலகி இருத்தலாகும். அவர்கள் அமைதியானவர்கள். எனவே வசீகரிக்கும் ஆசைகள் இல்லை. பேசுவதற்கு கருத்தில் ஆவேசம் இல்லை. அவர்கள் எப்போதும் அமைதியானவர்கள். ஆனால் அவர்களால் பேச முடியும். அதிகார உணர்வின்றி பேச முடியும். அதிகாரம், பதவி போன்றவை தேவையில்லை என்ற எண்ணத்துடன் அன்பு செலுத்துங்கள். புத்தரும் அதிகார ஆசையின்றியே அன்பு செலுத்தினார். நிறைய ஆற்றல் அங்கு இருக்கிறது. அது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். நிறைய அதிகாரம் ஏற்படுகிறது. அது விலக்கப்பட வேண்டும். அதிகார தேவைகள் ஏதுமின்றி நீங்கள் வாழலாம். அவர்களும் அதிகார ஆசையின்றி வாழ்ந்தார்கள். புத்தர்கள் வாழ்வில் மிகப்பெரிய சுகபோகிகள். ஒரு அடிப்படை விதியிலிருந்து இந்த 2 விதிகள் வேரோடு இருக்கின்றன. அவை ஒரு விதிமுறையின் அங்கங்களாகும். ஒரு விதிமுறையின் 2 அம்சங்களாக உள்ளன. சீனாவில் அந்த விதிமுறை தாவோ என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அந்த விதிமுறை தர்மம் என்று கூறப்படுகிறது. கிரீஸ் நாட்டில் அந்த விதிமுறை லாகோஸ் எனப்படுகிறது. யூதர்கள் அதை தோரா என்றார்கள். பெயர்தான் வேறுபாடே தவிர விதிமுறை ஒன்றுதான். இந்த வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு விதிமுறையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விதிமுறை 2 அம்சங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இருப்பவர்கள் அடிமைகள் போலவும் இயந்திர மனிதர்கள் போலவும் வாழ்கிறார்கள். விதிமுறையின் 2வது அம்சம் சுதந்திரம், அதிகாரம், அளவற்ற ஆனந்தம் போன்றவைகளாகும். நீங்கள் விழிப்புணர்வும் ஞானமும் பெறும்போதுதான் அந்த அம்சம் நிகழ்வுக்கு வருகிறது. அந்த 2 விதிமுறைகளும் இணக்கமான நிலையில் அனுசரித்து உங்கள் வாழ்வில் நடைபெறும் போது அது பிதாகோரஸ் தரும் அடிப்படை விதியாக அமைகிறது. அந்த 2 விதிமுறைகளும் இணக்கமாக இருக்கும்போது நீங்களும் இணக்கமான நிலையில் இருப்பீர்கள்.
அந்த இரண்டு விதிமுறைகளும் இணக்கமாக இருக்கும்போது உங்கள் உடல் தேவையின் விதிமுறையை பின்பற்றுகிறது. உங்கள் மனம் அதிகாரத்தை பின்பற்றுகிறது. உங்கள் மனம் தேவை குறித்த விதியை பின்பற்றும் போது உங்கள் இதயம் அதிகாரத்தை பின்தொடர்கிறது. நீங்கள் வானம் மற்றும் பூமியின் சந்திப்பில் இணைகிறீர்கள். மனமும் உடலும் இணைகிறது. புலப்படக்கூடியது, புலப்படாதது போன்றவைகளும் ஒன்று சேர்கின்றன. இதையே ஞானம் என்று புத்த நிலை கூறுகிறது. இன்று இவ்வளவு போதும்.